ஜனங்களை இந்த நாளிலே நாங்கள் கட்டளிக்கிறோம் ஐயா. அது கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த நாளிலே அல்லேலூயா கட்டி எழுப்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் எங்கள் சரீரங்களிலும் காணப்படுகிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளை நாங்கள் இந்த நாளிலே அதை கட்டவிழ்த்து அல்லேலூயா ஆமேன் ஆமேன் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கோ அந்த காரியங்களை எல்லாம் அந்த நாள்ல நாங்க கட்டி எழுப்புகிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்கள் வேலையை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. எனக்கு தந்த ஆமேன் நல்ல ஒரு வேலைக்காக சோத்துறோம். இப்போ ஒரு வேலை இல்லாம இருக்கலாம், ஆனா அதை தரிசனம் கண் கொண்டு பார்க்கணும் ஆண்டவரே. நீர் தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த வேலையில எனக்கு அமேன் தடைகள் அமேன் என்னென்ன கட்டுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கட்டவிழ்த்து அல்லேலூயா தேவன் எனக்கு தரக்கூடிய அந்த பொருளாதார என் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நான் கட்டி எழுப்புகிறேன் ஆண்டவரே. அந்த வேலையை நான் கட்டி எழுப்புகிறேன் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து இறங்கி வருது ஆண்டவரே. அந்த நன்மை இந்த வார்த்தையின் வழியாக எனக்கு அந்த நன்மையான காரியத்தை கர்த்தர் தாங்க. அதே போல அமேன் அமேன் சுதந்திரத்திற்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லேலூயா தேவன் சுதந்திரங்களை அல்லேலூயா கொடுப்பாராக. நம்மை காட்டிலும் நம்மீது தேவன் அக்கறை உள்ள தேவன். ஆமேன் நம்மை காட்டிலும் நம்மீது அல்லேலூயா எல்லாவற்றிலும் அப்படித்தானே ஆண்டவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா இந்த வேளையிலும் கூட மீண்டுமாக ஒரு விசை அல்லேலூயா நான் சொன்ன அந்த 2 வசனங்களையும் வாசிங்க. இதை வைத்துதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்தணும் அப்படித்தானே. அல்லேலூயா கடந்த வாரங்கள்ல கைகளை உயர்த்தி ஜெபிக்கணுங்கிற காரியத்தை ஆமியன் ஆவியானவர் நமக்கு கற்று தந்தாங்க. எவ்வளவு பேர் அதை நீங்க அதன்படி செய்து வர்றீங்களோ தெரியல. அல்லேலூயா அப்படிதானே கண்டினியூஸா செய்றீங்களா? இன்ன வரைக்கும் செய்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யணும், செய்யணும். நல்லா அதிகாலை எழுந்தாலும் சரி, எப்பனாலும் என்ன செய்யணும், எப்பனாலும் ஒரு நேரம் இல்ல எப்பனாலும் சரி என்ன செய்யணும், நல்லா கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஆமேன் அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய அல்லேலூயா ஆமேன் அது நம்முடைய வாழ்க்கையோட என்ன செய்யணும், கலந்துரணும். அப்படிதானே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகும். ஜெபங்கிறது சுவாசம் அப்படிதானே. ஜெபங்கிறது என்னது, சுவாசம். அல்லேலூயா உட்கார்ந்து அல்லேலூயா அதுக்குன்னு அப்படியே கரெக்டா ஒரு உட்கார்ந்துதான் ஒரு இடத்துல அல்லேலூயா ஜெபிக்கிறது மட்டுமல்ல. அல்லேலூயா ஜெபம் நம்முடைய சுவாசமாக மாறிவிட வேண்டும். எந்த சமயத்திலும் ஆவியில ஜெபிக்க சொல்லிதான் வேதம் நமக்கு சொல்லுது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு தான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்படி இடைவிடாமல் ஜெபிக்கணும்னா நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும், எப்பொழுதும் அந்த ஜெபம் அல்லேலூயா உள்ளுக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்வார், இருந்து கொண்டு அந்த ஜெபம் என்ன செய்யுது. அல்லேலூயா யாருமே சுவாசிக்கிறதுக்கு மறக்கிறது கிடையாது அப்படிதானே. அல்லேலூயா ஒரு 40-45 நாளுக்குள்ள என்ன செய்யுது, ஒரு குழந்தையினுடைய முத செயல்பட ஆரம்பிக்கிறது எதுனா ஹார்ட் தான். ஹார்ட் தான் அந்த உறுப்பு தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, ஒரு ஒரு கருவுல அதுதான் என்ன செய்யுது. அப்ப என்னைக்கு அது அல்லேலூயா செயல்பட ஆரம்பிச்சோ அந்த மனிதனோ மனுஷியோ இந்த உலகத்தை விட்டு கடந்து செல் வரைக்கும் அந்த அந்த சுவாசத்துல தடையில்லாமல் பாருங்க. எவ்வளவு ஆச்சரியம் உண்மையிலே ஆண்டவர் படைத்த நம்ம சரீரத்துல வச்சிருக்கிற உறுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. உலகத்துல எத்தனையோ இன்ஜின்ஸ் எவ்வளவு மிஷின் எவ்வளவு காரியங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அவைகள் எல்லாம் என்ன செய்யுது, பழுதுபட்டு போகுது. ஆனா ஆண்டவர் பாருங்க நமக்கு இம்மட்டும் அப்படிதானே நம் தாயின் கருவுல உருவான அந்த நேரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் நல்லா என்னது ஹார்ட் பீட் என்னது நல்லா நமக்கு நல்ல நார்மலா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதே போல நல்லாக செயல்படுகிற கிட்னி, அதே போல கல்லீரல் உடல், அதே போல செரிமான மண்டலங்கள் அப்படிதானே ரத்த ஓட்ட மண்டலங்கள் அல்லேலூயா ஆமேன் ஆமேன் எலும்பு மண்டலங்கள் நிணநீர் மண்டலங்கள் நம்ம உடம்புல பல மண்டலங்களாக அது பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதே போல கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு அல்லேலூயா ஆமேன் ஆமேன் மூளையில நல்ல ஒரு பாதுகாப்பு, நல்ல ஒரு சிந்தனை அல்லேலூயா தேவ சிந்தனை அப்படிதானே. நம்முடைய சிந்தைகள் எல்லாம் தேவனுடைய சிந்தனையினால் நல்ல சிந்தனைகளினால் நம்முடைய சிந்தனை இந்த நாட்கள்ல தேவனால் ஆட்கொள்ளப்பட்டு அல்லேலூயா ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு அல்லேலூயா தேவன் நம்மை வழி நடத்தி வருகிறார். எவ்வளவோ பெரிதான அல்லேலூயா. அதே போல அல்லேலூயா தோல் உறுப்பு மண்டலங்கள் அல்லேலூயா ஆமேன் ஆமேன் சதை அல்லேலூயா அந்த பகுதிகள் அப்படி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உண்மையிலே அதெல்லாம் கிரகிக்க முடியாது. அவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய சரீரத்துல தேவன் வச்சிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவருமே நம்ம எல்லாருமே எவ்வளவோ பிரயாசப்பட்டுதான் அந்த டைம் என்னது நமக்கு இது ஒரு அன்டைம் தான். ஏன்னா எல்லாருமே வீடுகள்ல பாருங்க ஒருவேளை காலையில சமையல் செய்யறவங்க செய்து முடிச்சு காரியங்களை அல்லேலூயா செய்யலாம். மற்றபடி இது பார்க்க போனா அல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஒரு ஆமேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு காலையில முடிச்சா கூட மத்தியானம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான் என்ன செய்ய முடியும்,
வீட்டுல உள்ளவங்களுக்கு ஹல்லேலூயா செய்யக்கூடிய காரியங்கள். அதனால இது வந்து என்னது, ஹல்லேலூயா நீங்க டெய்லி வர்றீங்கன்னா, அந்த ஜெபத்துல அப்படி ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி வர்றீங்கன்னா, அது லேசான காரியம் கிடையாது. சரியா? அது லேசான காரியம் கிடையாது. எவ்வளவோ பிரயாசப்பட்டா தான் இந்த ஜெபத்துக்கு வர முடியும். அப்படிதானே? இந்த காலையில டைம்ல இந்த ஜெபத்துக்கு வரணும்னா, ஒருவேளை சிலர் என்ன செய்யலாம், காலையிலே அப்படி ஒரு 10 மணிக்குள்ள எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறதா இருந்ததுன்னா, இது வந்து என்னது ஒரு ஜெபிக்கிற நேரம் வந்து அது ஈஸியா இருக்கும். சிலருக்கு என்னது, ஹல்லேலூயா இதுதான் காலையில தான் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய காரியங்கள். எல்லாத்தையும் மொத்தமா என்ன செய்ய மாட்டோம், காலையில ஒரு சேர்த்தே செய்ய மாட்டோம். வேலை பார்க்குறது, இல்ல படிக்கிற ஸ்கூலுக்கு போனா தான் மத்தியான சாப்பாடையும் சேர்த்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், செய்ய வேண்டியிருக்கும். ஆனா, நம்ம வந்து மத்தபடி நம்ம இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டா தான் வர முடியும். நான் கூட கிட்டத்தட்ட ஆமீன் 4 வருஷம் இந்த ஊழியத்துல 3 வருஷங்களா வந்திருக்கேன். நான் அன்னைக்கு கூட யோசிச்சேன். ஏன்னா எனக்கு திங்கட்கிழமை வர்றது ஒரு அடிச்சுக்க பிடிச்சுக்கிட்டு தான் வந்து வரணும். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு கரண்ட் இல்ல. ஹல்லேலூயா காலையில ஏன்னா நான் வந்து நான்வெஜ் செய்றது இன்னைக்கு தான். எங்க சாருக்கு காலையில டியூட்டி. அப்போ நான் காலையில ஒருக்கா எழும்பி என்ன செய்யணும், டிஃபன்லாம் செய்து அவங்களுக்கு இது பண்ணணும். அதுக்கப்புறம் நான் தனியா என்ன செய்யணும், அதுக்கப்புறம் நான் செய்து இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து என்னது இன்னைக்கு தான் ட்ரெஸ் வாஷ் பண்ணேன். ஏன்னா சண்டே நம்ம எடுத்துட்டு போன ட்ரெஸ் எல்லாமே இது பண்றது. அப்ப எல்லா காரியம் எனக்கு வந்து எனக்கு ஒரு அடிச்சுக்க பிடிச்சுக்கமா தான் இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ ஆண்டவருடைய கிருபையினால 8 மணிக்கு வந்துட்டு இன்னைக்கு எப்படி செய்றதோ தெரியலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால செய்தாச்சு. மற்ற காரியங்கள் என்ன இருக்குது. எங்க சார் வரக்குள்ள மற்ற காரியங்கள செய்யணும். எதுக்காக சொல்றேன்னா, மண்டே வந்து என்னது கொஞ்சம் இதுதான். ஆனா, இந்த நாள் தான் தொடர்ந்து நான் கூட சொல்லிட்டேன். வேற டேட்டுக்கு வேற டே கேட்கலாமான்னு கூட இன்னைக்கு யோசிச்சேன். ஏன்னா, சில நேரத்துல கொஞ்சம் இந்த மண்டே ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஆயிருது. ஏன்னா சில கரண்ட்டுகள் சரியா இல்ல. அப்படிலாம்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சமையல் எல்லா காரியங்களையும் செய்றது. ஏன்னா 10 மணிக்குள்ள நான் என்ன செய்வேன், எல்லாம் முடிச்சுப்பேன். முடிச்சு அதுக்கப்புறம் வந்து என்னது ட்ரெஸ் வாஷ் பண்ணி குளிச்சு, ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யணும், காய போட்டுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சு தான் வந்து என்ன செய்ய முடியும், ஜெபத்துல உட்கார முடியும். அதேபோல உங்களுக்கும் பல வேலைகள் இருக்கும். அப்படிதானே? பல வேலைகள் இருக்கும். ஆனாலும் கூட சரி கர்த்தருடைய கிருபையினால இது மண்டேன்னு சொல்லி கர்த்தர் கிருபையா 3 ஆண்டுகளுக்கு மேலா என்ன செய்றார், நடத்தி வருகிறார். சரி கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். நேற்று எங்க பாஸ்டர் பெகின் சமையல் அவர்கள் நேற்று காலையில தான் ஸ்ரீலங்கா போயிட்டு 2 வாரங்களா ஊழியம் முடிச்சு என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. அப்ப அவங்க சொல்லும்போது ஸ்ரீலங்காவில இருந்து சென்னைக்கு 9:30க்கு நைட்டு நைட்டு 9:30க்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இறங்கியிருக்காங்க. அப்ப பாஸ்டர் சொல்றாங்க, நல்லா அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு சென்னையில எவ்வளவோ சர்ச்சுகள் இருக்கு அப்படிதானே? அங்க சர்ச்ல என்ன செய்யலாம், போய் ஆராதனைக்கு என்ன செய்யலாம், செய்யலாம், நடத்தலாம், காரியங்கள் அங்க இருக்கு. ஆனா திருச்சியில உங்க அக்கா ஊழியங்க குடும்பங்கள் ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. அங்கேயும் ஏஜ் சர்ச் தான். அங்க வந்து திருச்சி பக்கம் தான். கார்ல தான் போயிருப்பாங்க. அங்க வந்து என்ன செய்யலாம், செய்யலாம். அதே போல அடுத்தால மதுரையில வந்து 2 பாஸ்டர் இறக்கி விட்டுருக்காங்க. அங்க கூட இது பண்ணலாம். ஆனாலும் கூட சபைக்கு போயிரணும்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையினால அவங்க சொல்றாங்க. பிரயாசப்பட்டு நைட் ஃபுல்லா பழையபடி டிராவல் பண்ணி காலையில 8 மணிக்கு தான் என்ன செய்றாங்க. வந்து முதல் ஆராதனை எங்க முன்னாடி எங்களுடைய ஜூனியர் பாஸ்டரா இருந்தாங்க. இப்ப மிஷனரியா இருக்காங்க. லீவுக்கு ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்லயே வந்திருக்காங்க பாஸ்டர். 2வது ஆராதனை நடத்துனாங்க. முதல் ஆராதனையிலும் பாஸ்டர் மெசேஜ் குடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க. முதல் ஆராதனையிலே வந்துட்டேன் அப்டின்னாங்க. பாருங்க அப்படி ரெஸ்ட் இல்லாம இருந்து பழையபடி 3:30க்கு காலையில 2 ஆராதனை, 3:30க்கு 3வது ஆராதனை. அது முடிச்சு நேத்து வந்து வள்ளியூர்ல ஒரு மிஷன் கன்வென்ஷன். அங்க வந்து எப்பன்னா 6 மணிக்கு. அப்ப இங்க 5:30லேருந்து கிளம்பணும். 5:30லேருந்து கிளம்பி அந்த 3 ஆராதனைய முடிச்சுட்டு 5:30க்கு கிளம்பி போனா, பாஸ்டர் தான் என்னது ஆராதனை நடத்தி ஜெபங்கள் நடத்துறது. அப்ப பாருங்க தொடர்ந்து நாள் முழுசும் ஒரு இடத்துல இருந்து வந்து, ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அங்கருந்து இங்க டிராவல் பண்ணி அப்பதான் பாஸ்டர் சொன்னாங்க. பிரயாசப்பட்டா தான் ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்ய முடியும். பிரயாசப்பட்டா தான் இப்படி ஜெப இணைப்புல என்ன செய்ய முடியும்? வர முடியும். பிரயாசப்பட்டா தான் ஆராதனைக்கும் நம்ம செல்ல முடியும். அப்படிதானே? பிரயாசப்பட்டா தான் கர்த்தருடைய ஆராதனைக்கும். ஆமென். நம்ம சிலருக்கு உள்ளூர்லயே இருக்கலாம். இப்ப நான்லாம் 2, 3 கிலோமீட்டர் திருநெல்வேலிக்கு போறேன். அதே போல எங்க ஆட்டோ டிரைவருக்கு 1 மணிக்கு பிரேயர். அப்போ அவர் சொல்றாரு, போராட்டம் அந்த டைம்ல தான் வருது. அந்த டைம்ல தான் வாடகை வருதுன்னு சொல்லி நேத்து சொல்லிட்டாரு. நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வாடகை வந்துச்சு ரூ. 200 கிடைக்க தான் செய்யும். ஆனாலும் என்ன செய்யணும்? அந்த ஜெபத்துக்கு போயிறணும். அப்படின்னு சொல்லி பாருங்க, அவரு எடையங்குடி சிஎஸ்ல உள்ளவர் தான். அங்கெல்லாம் அவருக்கு ஜெபத்துக்குலாம் அவரு முடியாத சூழ்நிலை. ஏன்னா காலையில ஃபுல்லா எல்லாரையும் கொண்டு விடையும் எடுக்கவும், அதுக்கப்புறம் எனக்கு வரவும். அதனால தொடர்ந்து இந்த ஆட்டோ டிரைவர் ஜெபத்துக்கு அவர் தம்பி இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட என்ன செய்றாங்க, எடையங்குடியிலேருந்து வந்துடுறாங்க. ஏன்னா அந்த லஞ்ச் டைம்ல அந்த ஜெபம் வச்சிருக்கிறதுனால பாருங்க சொல்றாரு, பிரயாசப்பட்டா தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். கால் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி. அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம எல்லாருமே அப்படிதான். அப்படிதானே சிஸ்டர்? இப்ப இந்த ஜெபத்துக்கு வர்றோம்னா, நம்ம பிரயாசப்பட்டா தான் வர முடியும். இல்லன்னா ஒரு நாள் வருவோம், ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். அப்படிதான் என்ன செய்யும் இருக்கும்.
அப்ப நீங்க எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க. இந்த ஜெபங்களுக்கு வர்றீங்க. அதுக்கப்புறம் இதுல வரக்கூடிய அநேக திருட்டு போ ஜெபத்துக்கு வர்றீங்க. எவ்வளவோ நம்ம விலைக்கிரயம் செலுத்தினாதான் தேவ ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்காரு. அப்படிதானே? பிரயாசப்படுகிறவன் அப்படிதானே? அல்லேலூயா. பிரயாசப்படுகிறவன் பலன்ல என்ன செய்யணும்? முந்தி பங்கடைய வேண்டும். அப்படிதானே? நமக்கு கர்த்தர் அதுக்குரிய இந்த நாளுக்குரிய பிரயாசத்துக்கு அப்படிதானே எவ்வளவோ காரியங்கள் வேக வேகமா செய்யணும். எல்லா காரியங்களையும் முடிச்சு நம்ம அந்த ஜெபத்துல இருக்கிறோம்னா அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் இந்த நாள்ல நம் ஒவ்வொருவருக்கும் அமேன் தருவாராக. அமேன் அமேன். இந்த நாள்ல இணைப்பில் வந்த தெய்வ பிள்ளைகள் அதை தரிசனத்துல பார்க்கணும். வெள்ளிக்கிழமை ஜாமக்கார ஜெபத்துல பாருங்க, அல்லேலூயா மேல வானத்துல இருந்து அல்லேலூயா ஆமேன் ஒரு சாக்குல எதையோ கட்டி அப்பா என்ன செய்றாங்க, அப்படி ஒரு பார்சல் போல கீழே நோக்கி வருது. அப்படி அநேக தடவைகள்ல நான் என்ன செய்றேன், ஜெபத்துங்கள்ல அப்படி ஜெபங்கள் நடக்கும்போது அப்படி பார்த்திருக்கிறேன். அதனால இந்த நாளிலும் கூட இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள் யார் யாருக்கு என்ன காரியம் தேவையோ, யார் யார் என்ன காரியத்துல ஒரு கட்டப்பட்ட நிலைமையில போல இருக்கிறாங்களோ எல்லாரையும் தேவன் இந்த நாள்ல கட்டவிழ்த்து அவங்களை கட்டக்கூடியவங்களாக மற்றவங்க வாழ்க்கையில அப்படிதானே அல்லேலூயா நம்ம நல்ல விடுதலையோடு இருந்தா தான் ஆண்டோடைய பணியை செய்ய முடியும். மற்ற மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டி எழுப்பி என்ன செய்யணும், அவங்க வாழ்க்கைய கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டி எழுப்ப முடியும். சத்துருவின் ராஜ்யத்தை அல்லேலூயா பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் செய்து தேவ ராஜ்யத்தை கட்டவும் நாட்டவும் இந்த 6 பணி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த பணியை நல்லா கொஞ்சம் டைரியில குறிச்சு வச்சுக்கிடுங்க. இதன்படி நம்ம ஒவ்வொருவரையும் அமேன் ஒவ்வொரு நாளும் தேவன் வழி நடத்துவாராக. மீண்டும் நான் சொன்ன அந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 18:18. அதே போல எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:10 ஒருவர் வாசிக்கலாம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நாளிலே நம் ஒவ்வொருவரையும் அல்லேலூயா வழி நடத்துவாராக. அல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே விசுவாச வார்த்தைகளாக அல்லேலூயா நல்ல என்னது ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா எத்தனையோ தடவை செய்திகளை நம்ம கேட்டிருக்கலாம். நம்முடைய வார்த்தையிலிருந்து வர்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படிதானே? நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையான காரியங்களை நம்மளை செய்ய சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல அல்லேலூயா எவ்வளவு அருமையான வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். இதுதானே அல்லேலூயா வாயின் வார்த்தைகள். அல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா ஆமேன். ஆண்டவர் இந்த வாயின் வார்த்தை என்ன செய்யுது நமக்கு அல்லேலூயா கதவை திறக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாத கதவை திறக்கிறது யாரு? நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் அந்த ஆசீர்வாத கதவை திறக்கிறது. அதே நேரத்துல நம்ம பாருங்க, நம்ம எல்லாருமே இந்த பூமியில இருக்கிறோம். இந்த பூமியில நம்ம ஒவ்வொருவருமே சூழ்நிலை அப்படிதானே நம்முடைய சூழ்நிலையை நம்ம தான் என்ன செய்யணும், ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். சூழ்நிலையை எந்த சூழ்நிலைனாலும் சரி, அந்த சூழ்நிலைய நம்ம இருக்கிற கிராமங்கள் பட்டணங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பமா இருந்தாலும் சரி, அல்லேலூயா ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆவிக்குரிய மக்களாகிய நாம், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை ஆளுகை செய்யக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா ஆமேன் ஆமேன். அல்லேலூயா நம்மளை தேவன் அபிஷேகித்திருக்கிறார். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அப்ப ராஜாக்கள் என்றால் இந்த பூமியிலே அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள். அப்ப இந்த பூமியில உள்ள காரியங்களை ஆளுகை செய்யக்கூடியது யாரு? நம்ம தான். அதே போல ஆவிக்குரிய மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படிதானே? அந்த ஆவிக்குரிய மண்டலத்தையும் அது சத்துரு அதுல இருந்த அவன் அல்லேலூயா ஆமீன் வான மண்டலத்துல இருந்தா கூட அவனை கீழே தள்ளி அல்லேலூயா வான மண்டலத்துல ஒரு நம்ம ஜெபிக்க 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 வான மண்டலத்துல ஒரு சுத்திகரிப்பு ஏற்பட்டு ஆண்டவருக்கும் நமக்கு எப்பொழுதும் ஒரு இணைப்பு அல்லேலூயா அந்த ஜெபங்கிற அந்த சுவாசம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்யறோம், ஆவிக்குரிய மண்டலத்தையும் நம்ம தான் என்ன செய்யறோம்,
ஆளுகை செய்யறோம் அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமும் அந்த 1ஆம் அதிகாரம், அந்த 1ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, பைபிள்ல நமக்கு ஹல்லேலூயா ஆமென் பல புத்தகங்கள் எழுதப்பட்டா கூட அந்த ஆதியாகமத்துல அந்த முதல் அதிகாரத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஹல்லேலூயா வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். அப்படியே ஆயிற்று, அப்படியே ஆயிற்றுன்னு சொல்லி வரிசையா அப்படியே ஆயிற்று, அப்படியே ஆயிற்று, அப்படியே ஆயிற்று. அதுக்கப்புறம் என்ன செய்றாரு? மனிதனை தம் சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி என்ன செய்றாரு? ஆண்டவர் அவனை ஹல்லேலூயா ஆமென் ஆமென் உருவாக்குகிறார். தம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை என்ன செய்வோம்? ஹல்லேலூயா அவர் உருவாக்குகிறார், படைக்கிறார். அப்போ பாருங்க, அவனுக்கு தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் அப்படிதானே? அப்போ அப்படி இருக்கிறதுனால தன்னுடைய பிள்ளையாக அவனை வைத்து ஆண்டவர் எப்படி அதிகாரம் உள்ளவராக இருந்தாரோ, எப்படி ஆளுகை செய்கிறவராக இருந்தாரோ அனைத்தையும், அதே போல அந்த அதிகாரத்தை என்ன செய்றாரு? ஆதாமுக்கு கொடுக்கிறார். ஆதாம் ஆமென். அந்த 1 அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அனைத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆதாம் பெற்றுக்கொள்ளுகிறார். அப்படிதானே? அப்படிதானே? தண்ணி பாய்க்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா காரியம் சரி, வாயின் வார்த்தை தான். அல்லேலூயா. கிழக்க தண்ணி பாயினா கிழக்க தண்ணி பாயும். கிழக்க உள்ளதை அடைச்சிட்டு அதை அடைபட்டுட்டு மேக்க தண்ணி பாய் அப்படின்னா மேக்க தண்ணி பாயும். அப்படி எல்லாமே அங்க மம்பட்டியும் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த ஆயுதமும் கிடையாது. எல்லாம் எதுதான்? வாயின் வார்த்தை. அப்படிதானே? ஆமென். ஆண்டவர் அந்த ஆளுகைய ஆதாமுக்குள்ள வச்சிருந்தாரு. அல்லேலூயா. எல்லா மிருக ஜீவன்களும் அவனோட தான் இருந்துச்சு. எதுவும் அவனுக்கு என்ன செய்யல? எந்த ஒரு சேதமும் செய்யல. ஆனா என்னைக்கு ஆண்டவருடைய நல்ல ஒரு சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். அப்படிதானே? அவனுக்கு நல்லா என்ன செய்திருந்தாரு? சுதந்திரத்தை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய அந்த ஆளுகையை இழந்தபோது கூட சாத்தானுடைய அல்லேலூயா அவனை சொல்ல கேட்டு செய்தா கூட ஆண்டவர் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறதுனாலதான் அவனை முழுசா என்ன செய்யல ஆண்டவர். அல்லேலூயா. என்னனையும் போயிட்டு போ அந்த சாத்தானை போல இவனை என்ன செய்யல? முழுசும் தள்ளி விடல. அப்படிதானே? அல்லேலூயா. சாத்தானும் அவனுடைய தூதர்களை என்ன செய்தாங்க? தள்ளப்பட்டு அல்லேலூயா ஆமென் ஆமென் தள்ளப்பட்டு அல்லேலூயா ஆமென் அந்த அக்கினியும் கந்தகமும் அந்த அல்லேலூயா அந்த கடலுக்கு அவன் என்ன செய்யறான்? அதுக்குன்னு அவன் என்ன செய்யறான்? இருக்கிறான். அவனை தள்ளிட்டாரு. அவன் இதயத்துல பெருமை வந்தோடனே தள்ளிட்டாரு. ஆனா மனிதர்கள் ஆண்டவர் என்ன செய்யல? அப்படி முழுசும் தள்ளி விடல. அப்படிதானே? இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் பெருமையோடும் ஆணவத்தோடும் எவ்வளவோ காரியங்கள் இருந்தா கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு? பொறுமையா இருக்கிறாரு. அதே நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆதாம் இழந்த அந்த ஆளுகைய என் பிள்ளைங்க என்ன செய்யணும்? மீண்டும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஆமென் ஆதாம் இழந்த அந்த ஆளுகைய நமக்கு என்ன செய்யறார்? பெற்று தந்துதான் அவர் என்ன செய்யறார்? அருமையா இந்த உலகத்துல இருக்கும்போது எவ்வளவு அருமையா போதிக்கிறாரு. நீங்கள் பூமியில கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்க பூமியில கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எவ்வளவு அருமையான போதனை பாருங்க. எவ்வளவு அருமையான வார்த்தைகள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மளால கிரகிக்க முடியாது. அப்படிதானே? இந்த வார்த்தையை நம்மளால கிரகிக்க முடியுதா? ஆண்டவர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த நாள்ல நம்ம கை நீட்டி இந்த அதிகாரத்தை நாங்க சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கை நீட்டி நீங்க சொன்ன அந்த வார்த்தைய நாங்க இந்த நாள்ல என்ன செய்யறோம் ஆண்டவரே? சுதந்திரிக்கிறோம். இனி எங்க வாழ்க்கையில நாங்க என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, கணவர் பிசினஸ் காரியமா இருக்கட்டும், இல்ல ஒரு புதிதாக ஒரு தொழில் துவங்குவதா இருக்கட்டும், ஆமென். நல்லா என்னது? நேர்மறையான பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி ஆமென். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருந்து உங்க வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியாக ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. நான் உன்னை ஆசீர்வதிக்குவேன், ஆசீர்வதித்து உன்னை பெருகவே 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 பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த வார்த்தையை நான் சொந்தமாக்குறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் என் குடும்ப வாழ்க்கையை பெருகச் செய்வாராக. மந்தை பெருகுவது போல உன்னில் மக்களை பெருகச் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வார்த்தையை நான் இந்த நாள்ல என்ன செய்யறேன்? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சுதந்திரிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியாக ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம சுதந்திரிக்க வாய் திறந்து சொல்லணும். வாய் திறந்து அறிக்கையிட்டு ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் வாயை திறந்து திறந்து என்ன செய்யணும்? வாயை திறந்து சத்தமா சொல்லணும். சத்தமா சொல்லி சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இந்த பூமிக்கு வந்து ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்யும் வரைக்கும் அது என்ன செய்யாது? அவரிடத்துல திரும்பி போகாது. அப்படிதானே வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை அது ஹல்லேலூயா அந்த காரியத்தை செய்து முடிச்ச பிறகு அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:10 ஒருவர் வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து
அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஹல்லேலூயா ஆண்டவர் அனுப்பின அந்த வார்த்தையை நம்ம சொல்ல 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 அதை நாம் என்ன செய்யறோம்? சுதந்திரிக்கிற மக்களாக ஹல்லேலூயா அந்த வார்த்தையை நம்ம வாய் திறந்து சொல்லணும். வாய் திறந்து சொல்லும் போது அந்த வார்த்தையானது நம்மளை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் வாயை திறந்து திறந்து நம்ம அப்படியே சத்தமா சொல்ல சொல்ல அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் அது என்ன செய்யாது? பழையபடி ஆமென் அதை செய்து முடிச்சுட்டு தான் ஆண்டவரிடத்துல போகுமா. அதனால அவருடைய வார்த்தை பாருங்க ஒரு மலையை போல. ஹல்லேலூயா. அதனால இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே ஆமேன் ஆமேன் நாம் ஹல்லேலூயா நல்ல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாள்ல நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தா கூட இதன்படியாக இந்த நாள்ல என்ன செய்யணும்? இந்த மெயின் பாயிண்ட்டை நம்ம என்ன செய்யணும்? பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? அதை அபியாசப்படுத்தணும். அதை என்ன செய்யணும்? சொல்லி பார்த்து பார்த்து நம்முடைய வேதம் இப்படி சொல்லுகிறதையா? நம்முடைய வார்த்தை இப்படி ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு வச்சிருக்கிறீரே அந்த ஆதியாகமோ 1 அதிகாரத்தை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எவ்வளோ ஒரு ஆளுகைய, எவ்வளோ ஒரு சுதந்திரத்தை ஹல்லேலூயா ஆதாமுக்கு கொடுத்தார். புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆதாம் இழந்த பழைய மனிதனாகிய அந்த ஆதாம் இழந்ததை ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் பெற்று தந்தார். அவர் இந்த உலகத்தில் இந்த நாட்களிலே ஆண்டவர் பாருங்க எவ்வளவோ பேருடைய கட்டுகளை அவிழ்க்கிறாரு. அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். அதே நேரத்துல என்ன செய்தார்? ஹல்லேலூயா ஆமேன் குணமாக்கும் ஊழியத்தை ஆண்டவர் செய்தார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இணைப்பில் வந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட நம்ம வார்த்தைகளை கேட்கிறோம். ஹல்லேலூயா நம்மளும் என்ன செய்யறோம்? செய்திகளை கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல குணமாக்கும் வரத்தையும் ஹல்லேலூயா ஆண்டவர் செய்த அந்த நன்மையான காரியங்களை நம்ம செய்யணும். அப்படிதானே? ஆஸ்பத்திரி ஊழியங்கள் இருக்கு, சிறைச்சாலை ஊழியங்கள் இருக்குது, ஹல்லேலூயா டிராக்ஸ் கொடுக்கிற ஊழியங்கள் அப்படி செய்யும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் அந்த குணமாக்கும் வரங்கள் நம்மள இருந்து செயல்படுத்தின்னு வச்சுக்கிடுங்க. இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுல வருகிற தேவ பிள்ளைகளை கொண்டு இந்த ஜெபத்துல வர்றவங்களுக்கு தேவன் சுகத்தை கொடுக்குறான்னு வச்சுக்கிடுங்க. எவ்வளவு ஜனங்கள் இதனால விடுதலை பெறுவாங்க. எவ்வளவு பேர் வியாதியஸ்தர் எங்களுக்காக ஜெபிங்க இந்த காரியத்துக்காக என்ன செய்வாங்க? ஆண்டவர் ஹல்லேலூயா ஆமேன் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். மந்தை பெருகுவது போல இதுல என்ன செய்வாரு? கர்த்தர் மக்களை என்ன செய்வாரு? இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுவுல இன்னும் அநேகரை கொண்டு வந்து இந்த ஊழியத்தின் எல்லைகளை தேவன் என்ன செய்வார்? விசாலமாக்குவார். ஹல்லேலூயா. அதனால நம்ம பாடல் பாடி செய்தி கேட்டு வார்த்தைகளை வாசித்து போகிற மக்களாக அல்ல. இந்த ஊழியம் என்ன செய்யணும்? இன்னும் விரிவடையணும். இது மூலமா என்ன செய்யணும்? இந்த ஜெபத்துல வர்றவங்க ஹல்லேலூயா சுகமாகணும். அவங்க இந்த ஜெபத்துல வரும்போது ஹல்லேலூயா இதுவரை பெற்றுக்கொள்ளாத காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒவ்வொருவருமே என்ன செய்யணும்? அவங்க ஆண்டவருக்காக எழும்பணும். இந்த ஊழியத்துல ஆண்டவர் என்ன செய்யணும்? வரக்கூடிய மக்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். அதனால யாராவது அப்படி கேள்விப்பட்டு என்ன செய்வாங்க? எங்களுக்கும் அந்த சுகம் என்ன? ஆண்டவரத்துல முதல்ல அதுக்காக தானே வந்தாங்க, சுகத்துக்காக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னது? ஹல்லேலூயா ஆமேன் பல வருஷங்களாக ஹல்லேலூயா சாத்தானால் கட்டப்பட்டிருந்த மனுஷன் கட்டவிழ்க்கப்பட்ட பொழுது அவன் என்ன செய்தான்? நான் உம்மோட இருக்கணும்னா அப்பதான் ஆண்டவர் நீ என்ன செய்? நீ போய் உன்னுடைய ஹல்லேலூயா ஆமேன் சொந்த பந்தங்களுக்கு உன் இடத்துல போய் அறிவினாரு. அவன் என்ன செய்தான்? பல இடங்களிலும் போய் அவன் நல்ல வஸ்திரம் தரிச்சு ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லும் போது ஜனங்கள் என்ன செய்தாங்க? சந்திக்கப்பட்டிருப்பாங்க. அவன் தன்னை சுற்றி உள்ள இடங்களெல்லாம் போய் சொன்னான். அவனை பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு அநேகர், அதே போல லாசர் உயிரோடு எழுந்த பொழுது அநேகர் என்ன செய்தாங்க? லாசர் நிமித்தம் அநேகர் என்ன செய்றாங்க? சந்திக்கப்படுறாங்க. அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மை கொண்டு ஹல்லேலூயா இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெப இந்த ஊழியம் இனி என்ன செய்யணும்? குணமாக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு ஊழியமாக ஜெபத்துல வரும்போதே ஹல்லேலூயா மக்கள் விடுதலை பெறணும். யாருக்காவது ஜெபிக்க சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது அங்க அற்புதம் நடக்கணும். இங்க ஜெபிக்கும் போதே அவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்கன்னு சொல்லுங்களேன், அங்க அற்புதம் நடக்கணும். அப்படிதானே? ஹல்லேலூயா ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன். அவனுடைய ஒரு ஹல்லேலூயா ஒரு மனிதனுடைய மகன் வியாதிப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவன் கெஞ்சி என்ன செய்யணும்? அழைச்சிட்டு வர்றான். உன் விசுவாசத்துக்கு உனக்கு ஆக கிடையாதுங்காரு. அந்த வார்த்தையை நம்பி வரும்போது எந்த நேரத்துல ஹல்லேலூயா ஆண்டவர் சொன்னாரோ ஹல்லேலூயா ஆமேன் அந்த நேரத்துல தான் மகன் சுகமானங்கிறத அவன் கண்டுகொள்றான். அப்ப பாருங்க அவன் குடும்பமும்
எல்லாருக்கும் அதை அறிவிச்சிருப்பான்ல. ஹல்லேலூயா ஆமென். சுகத்தை பெற்றவர்கள் அவங்க சும்மா இருக்கல, பல இடங்கள்ல சென்று ஆண்டவர் செய்த அற்புதங்களை ஹல்லேலூயா ஆமென் தங்களுக்கு தந்த விடுதலையை என்ன செய்தாங்க, பல இடங்களிலும் அறிவிச்சாங்க. அப்படிதான் ஆண்டவருடைய ஊழியம் என்ன செய்யுச்சு, இன்னைக்கு உலகம் முழுசும் பரவி இருக்குன்னா, ஆண்டவரோடு இருந்து உண்டு குடித்து அவரை தொட்டு அவரோடு வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க, 12 பேர் தான் இந்த பூமி முழுவதும் எல்லா இடங்களுக்கும் போய் என்ன செய்யிருக்காங்க, ஆண்டவரை குறிச்சு கொஞ்ச நபர்கள் தான். ஆனா இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுசும் என்னது, கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. என்ன ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஆமென் ஆமென் நம்ம வந்து என்ன செய்யணும், நல்லா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா என்ன செய்யணும்னா, ஹல்லேலூயா வாய் திறந்து ஹல்லேலூயா நல்லா பாசிட்டிவான வார்த்தைகளை ஹல்லேலூயா நம்ம வந்து என்ன செய்யணும், சொல்லணும். சரியா? இந்த வேளையிலும் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா உங்களுக்கு இடமாக்கிய ஆபிரகாம் யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களே நம்ம பார்க்கலாம். சரியா? ஹல்லேலூயா ஆமென். ஆதியாகமம் 28 அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். 28 அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. ஆமென். 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், இந்த லாஸ்ட் வரைக்கும். யாக்கோபு நித்திரை தெளித்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு பாத்தியம்ல அப்படிதானே நின்று எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு அப்படிதானே. ஹல்லேலூயா ஆமீன். பூமியின் தூளை போல உன் வம்சம் நீ படுத்திருக்க பத்தி அந்த பூமியை நான் என்ன செய்வேன், உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன். உன்னை நான் என்ன செய்வேன், பெருக செய்வேன். பூமியில என்ன செய்யும், உன் வம்சங்கள் என்ன செய்யும், ஹல்லேலூயா இந்த உலகமே என்ன செய்யும், உனக்குள்ளதான் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளோ காரியங்களை சொல்றாரு. ஆனா அத்தனையும் கேட்டுட்டு ஹல்லேலூயா அத்தனையும் கேட்டுட்டு யாக்கோபு என்ன சொல்றாரு, நான் போகிற அந்த பாதையில என்ன என்ன செய்யணும், காப்பாற்றணும். எனக்கு உண்ண உணவு உடுக்க விட. பாருங்க, இந்த அவருடைய காரிய வேண்டுதல் எப்படி இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா ஆண்டவர் கொடுத்தது எவ்வளவு ஒரு டாப்பான, எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. இவர் கொடுக்கிறது என்னது, மிகவும் என்னது, சின்ன காரியங்கள் அப்படிதானே. சாதாரணமா கேட்கிறாரு, உண்ண உணவு உடுக்க விட இருக்கணும். நான் சுகமா போயிட்டு சுகமா என்ன செய்யணும், என் தாய் தகப்ப வீட்டுக்கு என்ன செய்யணும், திரும்பி போயிடணும். ஹல்லேலூயா. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம கேட்கறது இப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கக்கூடாது. இந்த யாக்கோபு கேட்டது போல நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு மேலான காரியங்களை வச்சிருக்கிறாரு அப்படிதானே. நம்ம ஆளுகை செய்யக்கூடியவங்க எல்லாமே நம்முடைய பாதத்துக்கு கீழாக, ஹல்லேலூயா எபிரேயர்ல வாசிக்கிறோம், எல்லாமே என்ன செய்யறாரு, நம்முடைய பாதத்துக்கு கீழ்படுத்தி வச்சிருக்கிறாரு. எல்லாமே நம்ம பாதத்துக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம், ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன், ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிதானே சொல்றோம். ஏதோ அப்படி வார்த்தையே வரக்கூடாது. பிள்ளைகளுக்கோ கணவருக்கோ ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் போதும். சின்ன வேலை கிடைச்சா போதும்னா சின்ன வேலை தான் கிடைக்கும்.
அல்லேலூயா. என் பிள்ளைங்க உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாங்க. என் பிள்ளை நல்லா படிச்சு நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல என் பிள்ளைங்க இருப்பாங்க. அதே போல என் கணவர் ஆண்டவர் இன்னும் இந்த இருக்கிற இந்த வேலை பார்க்குற இந்த ஸ்தலத்துல இன்னும் உயர்வா வைப்பாரு. அப்படிதானே? இன்னும் உயர்வா வைப்பார். அப்ப நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, அல்லேலூயா, மேலான எண்ணங்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் மேலான எண்ணங்களா இருக்கணும். ஆபிரகாம் பாருங்க, யாக்கோபு பாருங்க, சாதா ஒரு ஜெபம் பாருங்க, உண்ண உணவும் உடுக்க உடையும் இது போதையா, போற வழியில காப்பாற்றுங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் காது கொடுத்து கூட என்ன செய்யல, கேட்கல. அப்படிதானே? சொப்பனம் கண்டேங்கிறாரு, ஆனா என்ன செய்யல. என்ன ஒரு தடவை அந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளதை மட்டும் வாசிங்க சிஸ்டர் ரெபேக்கா சிஸ்டர், ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்கிறத. அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அந்த ஏணியின் மேல நின்னு சொல்லுவார் பாத்தீங்களா, அதை மட்டும் வாசிங்க. கேக்குதா நான் சொல்றது? யாராவது ஒருத்தர் வாசிங்க. கேக்குதுக்கா. யாராவது ஒருத்தர் வாசிங்க. அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். பாருங்க, இவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாத்தீங்களா? அப்போ நம்முடைய ஜெபம் வந்து என்னது, ஒரு பிச்சைக்காரனை போல நினைச்சக்கூடாது, கேட்க கூடாது. அம்மா பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு நினைச்சக்கூடாது. நம்முடைய ஜெபங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அதிகாரத்தை, எவ்வளவு ஆளுகையை நமக்கு தந்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு அம்மா பாருங்க எப்பவும் சர்ச்சில் ஹல்லேலூயா சொல்லும் போதெல்லாம், சாட்சி சொல்லும் போதெல்லாம், நான் தூசு குப்பை, நான் தூசு குப்பை அப்படியே தான் சொல்லுமா. நம்ம தேவனுக்கு முன்பாக நமக்கு என்ன செய்யணும், தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், நம்மளை தாழ்த்தணும். ஆனா தாழ்வு மனப்பான்மை நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என்னால என்ன செய்ய முடியும், எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க, என்னால ஏதோ ஒரு ஊழியம் அப்படி சொல்லவே கூடாது. ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். ஏதாவது பரலோகம் அங்கீகரிக்காது. அவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தாதான் அந்த ஊழியம் பரலோகத்துல என்ன செய்யும், அங்கீகரிக்கப்படும். அதுக்குரிய பலன் கிடைக்கும். அதை கர்த்தர் சோதிப்பாரு. இன்னைக்கு வருஷக்கணக்கா இந்த ஊழியங்களா நிக்குன்னா, அது தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் தான் நிற்கும். அப்படிதானே? அல்லேலூயா. கொரோனா நாட்கள்ல எவ்வளவோ பேர் ஜெபங்கள் நடத்துனாங்க. அப்படிதானே? ஒருவேளை அவங்க ஊழியம் செய்யறதுனால மிஷனரிகள், எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க சர்ச்சில் ஒரு சிஸ்டர் தான் என்ன செய்தாங்க, கான்ஃபரன்ஸ் காலில் இப்படி நிறைய பேர் அவங்களுக்கு அவங்க கூட பைபிள் காலேஜ் படிச்சதுல உள்ளவங்க மிஷனரிகளா என்ன செய்றாங்க, இன்னைக்கு இருக்காங்க. அதனால அவங்களெல்லாம் சேர்த்து தான் என்னது, டெல்லியில இருந்தா ஒரு சிஸ்டர் ஆரம்பிச்சு என்ன செய்றாங்க, இதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பல இடத்துல இருந்து வந்தாங்க, இந்தியா முழுசும். அதுக்கப்புறம் கொரோனா அந்த இதெல்லாம் சரியாகி எல்லாம் ஊழியத்துக்கு போன பிறகு என்ன செய்யுது, அந்த ஜெபமே, அதாவது கொஞ்ச நாள் அவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு முடியாம இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அந்த ஜெபம் போயிட்டு, அப்படியே நின்னே போயிட்டு, அப்படியே என்ன செய்யல, தொடர்ந்து கூட இவங்க என்ன செய்யலாம், விஜிலாஸ்டர் கொஞ்சம் பேர் இருக்கிறவங்கள வச்சு என்ன செய்யலாம், அந்த ஜெபத்தை நடத்தியிருக்கலாம். ஆனா அதே இல்லாம போயிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து இடைவெளியில் உள்ளவங்கள எப்பவும் கூடுவேன். அவங்க எங்களுக்கு இப்படி எல்லாம் வந்து இந்த ப்ரேயர்ல வந்து நைட்டு தான் அந்த ஜெபம் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை. அப்போ நாங்களா சரி நம்ம இந்த நாட்கள்ல வீட்டுல தானே இருக்கிறோம்னு சொல்லி என்ன செய்தோம், ஜெபிச்சோம். ஆனா கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி ஆண்டவர் ஊழியத்தை நடத்துறதுனாலதான் இன்னைக்கு என்னது, அல்லேலூயா, ஆமேன் ஆமேன். 4 வருஷங்கள் ஆனாலும் ஊழியம் என்ன செய்ய முடியுது, தொடர்ந்து தேவ தரிசனத்தோட அந்த 3 to 4 ஜெபம் என்ன செய்யுது, நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இன்னைக்கு எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுல இந்த ஊழியம் நடந்துகிட்டு இருக்குன்னா, அல்லேலூயா, அது தேவனால் ஆரம்பிக்கப்பட்டதான் ஊழியத்தை செய்ய முடியும். எல்லாரும் ஜெபக்குழு நடத்துறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. நம்மளும் ஒரு 4-5 பேரை வச்சு நம்மளும் செய்வோம். நம்ம இஷ்டப்படி செய்தோம்னா அது என்ன செய்யாது, நிலைச்சு நிற்காது. அப்படிதானே? அது உற்சாகத்துல நம்மளும் ஒரு குரூப் ஆரம்பிக்கணும், நம்மளும் ஜெபம் நடத்தணும். நம்ம இஷ்டப்படியே செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, நான் உங்களுக்காக என்ன படி செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில உங்க சித்தத்தை சொல்லுங்கப்பா, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னா, நமக்குன்னு தேவன் வச்ச ஊழியத்தை நமக்கு என்ன செய்வாரு, தரிசனத்துல சொப்பனத்துல வெளிப்படுத்துவார். அந்த ஊழியம் தான் என்ன செய்யும், அதுதான் சோதனை வரும்போது இருந்தாதான் நிலைச்சு நிற்கும். விலையேறப்பட்ட கற்களா இருந்தாதான் அந்த ஊழியம் என்ன செய்யும், நிலைச்சு நிற்கும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, நம்முடைய மாம்ச பிரகாரமா சிந்தையில என்ன செய்ய முடியாது, ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால கர்த்தருடைய கிருபையினால நம்ம வந்து என்ன செய்யணும்னா, அதே போல இந்த ஜெபத்துக்கு வர்றவங்களும்
தனக்கு என்ன கிடைக்கும் அப்படிதானே? நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு போனா ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த காரியம் கிடைக்கலன்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் அப்படியே ஜெபத்த விட்டுருவாங்க. ஜெபத்துக்கு வர்றதே என்ன செய்வாங்க? விட்டுருவாங்க. நான் எத்தனையோ நாள் போனேன். எனக்கு என்ன செய்யல? ஒண்ணும் நடக்கல. அப்படியே போயிருவாங்க. அதேபோல சபைக்கு போறவங்க அப்படிதானே? சபைக்கு போறவங்க தனக்கு என்ன வேணும்னு போறவங்க நிலைச்சிருக்க மாட்டாங்க. என் ஆண்டவரை என்ன செய்யணும்? ஆராதிக்க போறேன். நான் பரலோகத்துக்கு போகணும். அப்படிதானே? பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது தான் நான் சபைக்கு அப்படி போனாதான் சபைக்கு போக முடியுமே தவிர, தனக்கு என்ன கிடைக்கும்? அங்க போனா என்ன கிடைக்கும்? இங்க போனா என்ன கிடைக்கும்? அப்படியே அலைந்து திரிகிற மக்களாக, அல்லேலூயா காற்றினால் ஆமென், ஆமென், ஆமென் அப்படி அடிபட்டு ஓடுகிற அப்படிப்பட்ட ஒரு மேகத்தை போல இருக்க முடியாது. இந்த ஜெபத்துல பாருங்க, ஆரம்பத்துல எவ்வளவு பேர் வந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் நிலைச்சு நிக்காங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? கொஞ்சம் பேர் தான் என்ன செய்றாங்க? தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அல்லேலூயா! அப்போ அதுவும் அந்த ஜெபத்திலயுமே ஆண்டவருடைய சித்தப்படி அறிஞ்சு ஒரு ஜெபத்துல நம்ம இணைஞ்சாதான், அதுல நம்மளால என்ன செய்ய முடியும்? இணைஞ்சு இருக்க முடியும். நம்மளா அந்த ஜெபத்துக்கு போமா, இந்த ஜெபத்துக்கு போமான்னு போனா என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய என்ன ஒரு காரியம்னாலும் சரி, சின்ன காரியமோ, பெரிய காரியமோ, வீட்ட விட்டு வெளியே போணுமோ, எங்க போணுமோ, ஆண்டவர் சொல்லாம என்ன செய்ய முடியாது. அவர் சித்தத்த கேட்டு, 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 கேட்டு செய்யும்போது, நம்முடைய வாழ்க்கையில என்னது? தோல்வி இல்லை எனக்கு. அப்படிதானே? அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு செய்வாராக. அதே போல இங்க பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதம் சொல்றாரு. "நீ படுத்திருக்கிற அந்த இடத்தையே உன் சந்ததிக்கு தருவேங்காரு." இவனுடைய ஜெபத்த பாருங்க. ஆ "என்னை காப்பாற்றி உண்ண உணவு, உடுக்க உடை." இதுதான் அவருடைய சிந்தையா இருந்துச்சு. ஆண்டவர் தேசத்தையே தருவேன், உன்னை சுதந்திரிக்க வைப்பேன்னு ஒரு இடத்தையே இன்னைக்கு பாருங்க எந்த தேசத்துக்காவது, எந்த இடத்துக்காவது ஆண்டவர் இப்படி ஒரு தனிப்பட்ட ஆபிரகாம் வாழ்க்கையில இருந்து ஆரம்பிச்சு, ஒரு தனிப்பட்ட ஒரு சந்ததிக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தையே கொடுத்திருக்காரு பாருங்க. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெபங்கள் ஒரு சாதாரண ஜெபமா இருக்கக்கூடாது. நல்ல உன்னத அனுபவங்கள என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிள்ளைகள் வாழ்க்கை, கணவர் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள என்ன வைப்பாரு. ராஜாக்கள், அதிகாரிகள் என்ன தேடி வருவாங்க. ஆமென். என் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகள் புறப்பட்டு வரும். ஆண்டவர் என்ன வல்லமையா பயன்படுத்துவார். நீங்க உங்க மூலமா கர்த்தர் அதிசயங்கள், அற்புதங்கள் செய்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா! நீங்க இருக்கிற இப்போ அல்லேலூயா! ஆமென். இருக்கிற பகுதிக்கே ஜனங்கள் விசாரிச்சு, விசாரிச்சு என்ன செய்வாங்க? வந்துருவாங்க. ஆமென். அப்படித்தானே? அல்லேலூயா! இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல ரெபெக்கா சிஸ்டர், ஷீலா சிஸ்டர் இருக்காங்கன்னா, இப்படி ஒரு சிஸ்டர் இருக்காங்களாம். அவங்க ஜெபம் பண்ணா என்னது? அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்குதாம். வியாதிகள் சுகமாகுதாம். அவங்கள கொண்டு தேவன் பெரிய காரியங்கள செய்து கொண்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது எந்த ஊருன்னு விசாரிச்சு என்ன செய்வாங்க? ஜனங்கள் போக ஆரம்பிச்சுருவாங்க. அதே போல தான் இந்த இணைப்பில் வந்து தேவ பிள்ளைகளே, நாம் வர்றோம், ஜெபிக்கிறோம், போறோம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? நம் மூலமா தேவ ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும். ஆண்டவரே என்ன கொண்டு உங்க ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிற அந்த சித்தம் என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றணும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, அப்போ அந்த அம்மா பாருங்க தூசி குப்பைன்னோனே, ஒரு நாள் அப்படி போயிட்டே இருந்தோனே சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. "டேய் அண்ணா போகுது பாருடா, போகுதா பாருங்க தூசு குப்பை" அப்படின்றான். அத கேட்ட உடனே பாஸ்டர்ட்ட வந்துட்டாங்க. "பாஸ்டர் என்ன இந்த பிள்ளைங்க சண்டே கிளாஸ் படிக்காங்க, என்ன படிக்க அந்த பசங்க என்ன அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தினம் இதத்தான் சாட்சியா சொல்றீங்க." அதான் அவன் சொன்னது நான் சரின்னு சொல்லல. அவன சத்தம் போட்டு எனக்கு சொல்லக்கூடாதுன்னுட்டு. ஆனா நீங்க சொன்னத அவன் என்ன செய்றான்? சொல்றான். அதனால நம்மளும் கூட என்ன செய்யக்கூடாது? ஜெபத்துல என்னால நான் ஒரு தூசி குப்பை, நான் ஒண்ணும் இல்ல, என்னால ஒண்ணும் முடியாது. நமக்கு அதிகாரத்த தந்திருக்கார். அப்படிதானே? அப்படிதானே? எத்தன பேர் இத ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவர் நமக்கு அதிகாரத்த தந்திருக்காரு. அத பயன்படுத்தாம, நான் ஒண்ணும் இல்லன்னா, ஒண்ணும் இல்லாம தான் இருக்கணும். சரியா? நான் ஒண்ணும் இல்லங்கிற வார்த்தையே வரக்கூடாது. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்துல தர்றேன் ஆண்டவரே. என்ன கொண்டு பலமான காரியத்தை தேசத்துல செய்யணும். இதோ இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை வெண்கல அலங்கமாக்கினேன். எரேமியா பார்த்து சொல்றாரு. உன்னை என்ன அலங்கமா மாத்துறாரா? வெண்கலம். வெண்கலம் வந்து என்னது? அது கடினமான ஒரு உலோகம். வெண்க ஆலய மணிகள்லாம் எதுலதான் செய்றாங்க? வெண்கலத்துல. அப்படி வெண்கலத்துல அலங்கமா உன்னை ஆக்குவேன்னு சொன்னாரு. அத அத மோதி எவனாவது உள்ள வர முடியுமா? இவருக்கு தீங்கு செய்ய முடியுமா? அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறாரு. அப்படிதானே? எவ்வளோ பெரிய பாதுகாப்பு தந்திருக்கிறாரு. ஆனா பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும், குடும்பத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கணும். அதே நேரத்துல நான் ஒண்ணு இல்லன்னு சொல்லக்கூடாது. அதே போல யாரு கேட்டாலும் ஏதாவது ஒரு ஊழியம் அப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. ஆண்டவர் என்ன ஊழியத்த செய்ய சொல்றாரோ, அத நான் செய்வேன். ஆண்டவர் எனக்கு என்ன பணிய தந்திருக்கிறாரோ, அத நான் செய்வேன்.
அந்தியோகிய பட்டணத்துல ஹல்லேலூயா அங்குள்ள சபையில பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? எனக்காக என்ன செய்யணும்? பர்னபாவையும் பவுலையும் என்ன செய்யணும்? நாளைக்கு ஊழியத்துக்கு பிரிச்சு விடுங்க. எல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? சுவிசேஷம் அறிவிக்கணுமே, சபை ஸ்தாபிக்கப்படணுமே. அதனால என்ன செய்யணும்? அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடுங்கன்ட்டாரு. உடனே அவங்கள அனுப்பிட்டாங்க. அவர்தான் என்ன செய்றார்? பல இடங்கள்ல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சு, ஹல்லேலூயா சபையை ஸ்தாபித்த அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படிதானே? பவுல், பர்னபா அவங்களுக்குன்னு ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. ஆமென். பேதுரு அப்போஸ்தலன் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். ஹல்லேலூயா. உன் மீது என்ன செய்வேன்? என் சபையை கட்டுவேன் அப்படின்னு அவர் கொடுக்கிறாரு. அதே போல புதிய ஏற்பாடு தீர்க்க தரிசன புஸ்தகமாகிய ஹல்லேலூயா வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின அருமையான அப்போஸ்தலர் யோவான். ஹல்லேலூயா. அவர் எருசலேம்ல இருக்கும்போது அவரை கொண்டு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. என்ன செய்ய 2 பேரும் நடந்து போறாங்க. ஆனா கையை பிடிச்சு தூக்கி விட்டது யாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு தான். அதே இடத்துல தைரியமா பேசுனது யாருதான்? எல்லா இடங்களிலும் ஹல்லேலூயா அப்போஸ்தலனாகிய பேதுரு தான். யோவான் ஆண்டவருடைய மார்புல சாஞ்சிருந்தவர். ஆனா அவர் என்னது எந்தவித அற்புதத்தையும் செய்ததை நம்ம அதுக்கு முந்தி பார்க்கல. எபேசு பட்டணத்து சபையை அவர் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் பெரிய ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதும்படியாக அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி என்ன செய்றாரு? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பத்ம தீவுக்கு கொண்டு போகிறாரு. அதனால இந்த இணைப்புல தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் ஒரே பணி கிடையாது. சரியா? ஒரே பணியா ஆண்டவர் என்ன செய்யல? தரல. ஒருவேளை உங்களை கொண்டு ஆண்டவர் குணமாக்கு ஊழியத்தை செய்ய திட்டமிட்டா அதுக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்ன கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கேன்? நான் வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது ஆண்டவரே. நான் வீட்டுலதான் இருக்கிறேன். எங்கேயும் போக முடியாத சூழ்நிலையில என் குடும்பம் அப்படி அமைஞ்சிருக்குது. ஆனா இந்த வீட்டுல இருந்தாலும் சரி, என்ன கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்குது உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா தீர்க்க தரிசியாக உங்களை பயன்படுத்தலாம். உங்களை நோக்கி என்ன செய்வாங்க? ஜனங்கள் வருவாங்க. உங்களில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்து என்ன செய்வாங்க? ஜனங்கள் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவங்களை என்ன செய்வாரு? உங்களை நோக்கி அழைத்து கொண்டு வருவார். அது தெய்வ தரிசனத்தோட ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ஆண்டவரோட இணைஞ்சு ஜெபத்துல இருக்க 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 ஆமென் தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆமென் வல்லமையாய் தேவன் பயன்படுத்துவார் உங்களை கொண்டு. அதே போல குணமாக்கும் ஊழியங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அந்த அந்த ஊழியத்தை உங்களுக்கு ஆண்டவர் தந்திருப்பார் என்றால் ஹல்லேலூயா உங்களை கொண்டு அநேகரை குணமாக்குவார். ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. அப்போ அப்படி ஒரு கிருபையை உங்களுக்கு தந்தா அந்த நல்ல தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து ஆஸ்பத்திரி ஊழியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்னும் எத்தனையோ இடங்கள்ல ஜனங்கள் ஆறுதல் இல்லாம இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்லா நீங்க ஜெபத்துல இருக்கும்போது ஆண்டவர் எந்த இடத்துல ஒரு சகோதரியோ யாராவது ஆறுதல் இல்லாம தவிக்கிறாங்கன்னா இந்த வீடு இத்தனாவது இடத்துல இருக்கு. நீ போய் அந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணு போ. அப்படிதானே? அப்போஸ்தலனாகிய பவுல் ஹல்லேலூயா. ஆமென் 3 நாள் ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. நீ நேர்த்தருங்கிற தெருவுக்கு போய் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சவுலுக்காக நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்றாரு? அனனியாவை கொண்டு போறாரு. அதே போல நம்மளே என்ன செய்வாரு? ஆண்டவர் பல இடங்களுக்கு கொண்டு போவார். நம்மை குறித்த தேவ திட்டங்கள் இந்த பூமியில என்ன செய்யும்? ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல இருக்கலாம். ஆனா உலகம் முழுசும் ஆண்டவர் நம்மளை சுத்தி வர வைப்பார். அப்படிதானே? தரிசனத்துல ஹல்லேலூயா சொப்பனத்துல உலகம் முழுசும் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை சுத்தி வர வச்சு அநேகருக்கு நம்மளை கொண்டு ஆண்டவர் விடுதலை வாங்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ பூமியில கட்டுறது எதுவோ அது என்ன செய்யிருக்கும்? பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியில கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த வசனத்தை சொல்லி என்ன செய்யணும்? ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மக்களுக்காக கட்டுகள்ல பலவித கட்டுகள்ல பாவத்துல அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்களை இயேசுவின் நாமத்தினால உங்க கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெபங்களை என்ன செய்யணும்? கட்டவிழ்க்கிற ஜெபங்களாக தேவ ராஜ்யத்தை கட்டவிழ்த்த பிறகு தேவ ராஜ்யத்தை கமா கர தோரி ஹபா கர தோரா கஜி கல தோரா ஜனங்களுக்குள்ள ஸ்தாபிக்கிற மக்களாக ஹல்லேலூயா தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை என்ன ஏற்படுத்துறேன்னு சொன்ன தேவன் இந்த நம்ம இன்னைக்கு தியானிச்சது கொஞ்சம் காரியமா இருக்கலாம். என்ன வசனங்கள் இருக்கு. ஆனாலும் நான் என்ன செய்யறேன்? ஹல்லேலூயா இந்த 2 வசனத்தை மட்டும்தான் உங்களோடு கூட என்ன செய்யறேன்? பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா நான் எழுதி வச்சா கூட ஹல்லேலூயா இது போதும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஹல்லேலூயா இனி நாங்க ஆண்டவருக்காக வல்லமையா என்ன செய்வோம்? ஊழியம் செய்வோம். ஆமென். நல்ல வைராக்கியமாக என் தேவனுக்காக நான் பணி செய்வேன். எல்லாம் முதல்ல ஆண்டவர் மீது அன்பு, அவர் மீது வைராக்கியம், என்ன ஆண்டவருக்காக என்ன ஆண்டவருக்காக என்ன ஆண்டவருக்காக ஆமென். ஆமென். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்ன உங்க கையில வல்ல ஆயுதமாக பயன்படுத்துங்கப்படி கேட்கணும். என்ன பயன்படுத்துங்கப்பா.
அதனால நமக்குள்ள என்ன இருக்கணும், நல்லா உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும். சரியா? நெகட்டிவ் வேர்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னா. ஆமீன். எதிர்மறையான வார்த்தைகள் வரக்கூடாது. வேலைக்காக ஒரு பையன் வீட்டுல ஒவ்வொரு இன்டர்வியூவா போறான்னு வச்சுக்கிடுங்க. ஆமா, உனக்கு என்னைக்கு தான் நீ ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனியா நீ இப்படிதான் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்க, என்னைக்கு தான் கிடைக்க போதோ அப்படின்னு நினைச்சக்கூடாது. பிள்ளைய என்ன செய்யக்கூடாது, நம்ம நெகட்டிவ் வார்த்தையினால என்ன செய்யக்கூடாது, அவங்கள சோர்வடைய செய்யக்கூடாது. கணவர் பிசினஸ் பண்றாரு, ஏதோ பிரச்சனைனாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் ஏசப்பா நம்மளோட இருக்காங்க, நல்லா நல்லா தருவாங்க, அது கவலைப்படாதீங்க, நம்மளோட இருக்கிறாங்க. நல்லா நம்ம கடையை என்ன செய்வாங்க, விசாலப்படுத்துவாங்க. ஒரு கடை மட்டும் இல்ல, அல்லேலூயா, இந்த பட்டணத்துல நம்மள இன்னும் அநேக அமேன் அமேன் பிரான்ச்சஸ கூட நமக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்வாங்க, நம்ம ஒரு கடை மட்டும் இல்லப்பா, இன்னும் அநேக காரியங்களை, இன்னும் அநேக மக்களுக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது அப்படிதான். அநேகருக்கு வேலை கொடுக்கிற மக்களா நம்ம இருக்கணும். அப்படிதானே? நல்லா எவ்வளோ கம்பெனிகள் வச்சு நடத்துறாங்க. எவ்வளோ பேருக்கு என்ன செய்றாங்க, வேலை கொடுக்குறாங்க. எங்க ஊர்ல அல்லேலூயா, ஆமென் ஆமென், இடைச்சுவல பாளையம், ஆமென், அல்லேலூயா, பிறந்த ஊரு. அங்க பாத்தீங்கன்னா அல்லேலூயா, ஒரு ஒரு தாய்க்கு ஒரே பையன்தான், ஜெபமணி. ஒரே பையன்தான், அப்பா கிடையாது. எங்க பாட்டி சொல்லுவாங்க, சின்ன வயசா இருக்கும்போது அந்த பையனை கையில பிடிச்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு வருவாங்கன்னு சொல்லி. அவங்க சித்திக்கு அல்லேலூயா, ஆமென், ஒரு பொம்பளை பிள்ளை, அல்லேலூயா, 4 5, ஆமா, அல்லேலூயா, ஆமென், 4 பேர் நினைக்கிறேன். ஆமா, 4 பேர் ஆண்கள். இவங்க வீட்டுல ஒரே இதுதான். கடலை பறிக்கிற நேரத்துல எங்க பாட்டி சொல்லுவாங்க, எல்லாம் எல்லாம் பாவம் கடலை பறிக்கலாம், அப்படியே இந்த பையனை கூட்டிட்டு வரானி. ஆனா பாருங்க, அவங்க சித்தியா இருந்தவங்க ஒரு 2000 ரூபா கொடுத்து ஏதோ என்ன செய்யுது, ஒரு மிட்டாய் வியாபாரம் எதுவும் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க. அவர் என்ன செய்யறாரு, அல்லேலூயா, ஆந்திராவுக்கு போய் மிட்டாய் வியாபாரம் தான். நம்ம அந்த அல்லேலூயா, நம்ம சவு மிட்டாய்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த சவு மிட்டாய் வியாபாரம் தான். அதை வித்தவர் இன்னைக்கு பாருங்க, ஆந்திர கவர்மெண்ட்ல அல்லேலூயா, ஆமேன் ஆமேன், அல்லேலூயா, ஆந்திராவுல பெரிய கோடீஸ்வரர். ஆனா யார் உதவி செய்தாங்களோ தன்னுடைய சித்தி பிள்ளைங்க 4 பேரையும் கோடீஸ்வரர் ஆக்கி வச்சிருக்காரு. அல்லேலூயா, இப்ப அவங்கெல்லாம் கோடிக்கணக்கு அதிபதியா இருக்கிறாங்க. எல்லாருமே எனக்கு சேட்டு, அல்லேலூயா, பொண்ணு சேட்டு, அப்படி ஒவ்வொரு பேர் சொல்லி சேட்டு அவங்கள என்ன செய்றாங்க, சொல்ற அளவுக்கு என்ன செய்றாரு. அந்த ஒரு மகன் தான் இன்னைக்கு பாருங்க, ஆந்திராவுல ஜெயா, ஆமேன், கம்பெனினா அல்லேலூயா, ஆந்திராவுல இருக்க மக்கள் கேள்விப்படலாம். ஆந்திரா முதலமைச்சர் யாருனாலும் சரி எல்லாருக்கும் பழக்கம். அவர் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவர். ஆனா சித்தி பிள்ளைங்க எல்லாம் என்னது, ஐயாவளி, இந்த நீட்டவன் நெத்தியில கோடு போடுவாங்க பாத்தீங்களா, அந்த அந்த இது அவங்க வீட்டுக்குள்ளே என்ன செய்யுது, கோயில் இருக்குது, உள்ளுக்குள்ளே கோயில் வச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு சர்ச்சு. அது யாரா இருந்தாலும் சரி, சித்தி பையனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஜெபத்துல போய் உட்கார்ந்துருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, அங்க பாருங்க அந்த பொண்ணு, அவரு, அதே போல தர்மலிங்கம், எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்க. எல்லாரையும் அதே மாதிரி என்ன செய்யிருக்காரு, ஒரு சர்ச்சு கட்டி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை, நீ எந்த மார்க்கத்துல இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க உள்ள வந்து உட்கார்க்கணும். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கம்பெனில இருக்காங்க. நிறைய பேருக்கு வீடு கட்டி குடும்பமா அந்த கம்பெனில இன்னைக்கு பாருங்க, ஒரு விதை தான், அந்த ஒரு விதை இன்னைக்கு என்ன செய்யுது, ஆலமரமாகி எவ்வளவோ மக்களுக்கு வேலை கொடுக்கிறது. இதே போல கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டு, அல்லேலூயா, ஆமென், கடையா இருக்கட்டு, இல்ல பிசினஸ் காரியம் என்ன ஒரு பிசினஸ் செய்றீங்களோ அதுல கர்த்தர் இந்த நாள்ல அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, விருத்தி அடைய செய்வாராக. அதே போல வேலை பாக்குறீங்களா, வேலை பாக்குற ஸ்தலத்துல கர்த்தர் என்ன செய்வார், நல்ல உயர்ந்த ஸ்தானங்கள்ல கணவரா இருக்கட்டு, பிள்ளைகளா இருக்கட்டு, அல்லேலூயா, தேவன் உயர்ந்த ஸ்தானங்கள்ல வைப்பாராக. அதனால நம்ம வந்து தேவனோடு நெருங்கி இருக்க இருக்க நம்முடைய பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து தேவன் தரிசனத்துல அல்லேலூயா, இந்த குழந்தை இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்றான்னு வச்சுடுங்க. அந்த குழந்தைகிட்ட அதை சொல்லும் போது, அது சிறு வயதுல இருந்து பாருங்க, அந்த தரிசனத்தோடு நிச்சயம் அந்த பிள்ளை படிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைய படின்னு சொல்லாண்டா, உன்னை குறித்த தேவ தரிசனம் இதுதாம்மா, இதன்படி நீ என்ன செய், படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், அதுபடி படிக்கும். எங்க தம்பி பையன் வந்து வீட்டுக்கு வந்தோடனே 2 பசங்களும், ஒருத்தன் 7th, ஒருத்தன் என்னது 4th, செல்லுன்னு எப்ப நான் சொன்னேன் அன்னைக்கு, அவன் 2வது பையன் மூத்த பையன்ட்ட கேட்கும்போது, நான் என்ன செய்வேன், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, அந்த எண்ணத்தோடு என்ன செய், படிச்சு தேசத்துக்கு அல்லேலூயா, நம்முடைய ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும், அந்த எண்ணத்தோட படி அப்படின்னு சொன்னேன். அதே போல ஆரம்பத்துல இருந்தே என்ன செய், நல்லா அந்த பாடங்கள்லாம் சயின்ஸ் எல்லாம் நல்லா படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல 2வது பையனை பாத்தீங்கன்னா ஜெபீன், அவன் என்ன சொன்னா, நான் டாக்டர் ஆகணும். இப்ப நான் கூடும்போதே என்ன டாக்டர் ஜெபீன், ஆமேன், அந்த சிந்தையோட படி, நீ என்ன செய்யணும், நல்ல ஒரு மருத்துவராக தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படிங்கும் போது நீ என்ன செய்யணும், நல்லா இப்ப இருந்தே என்ன செய்,
நல்ல சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே படி, நல்ல சயின்ஸ்ல உள்ள காரியங்கள் கற்றுக்கொள்ளி சொல்லி ஒரு நாளையில. அப்ப என்ன செய்யிருக்காங்க, ஹல்லேலூயா கிட்னிய குறிச்சு என்ன செய்யிருக்காங்க, லேப்ல கூட்டிட்டு போய் எல்லா காரியங்களும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. நான் ஒரு ஹல்லேலூயா ஆமென் ரெவிடெக்ஸ் ஹல்லேலூயா ரெவிடெக்ஸ்ல ஹல்லேலூயா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஒரு பெரிய டிக்ஷனரி குடுத்துருக்கேன். அதுல எல்லா காரியங்களும் இருக்கும் பிள்ளைகள் படிக்கட்டும்னு சொல்லி. அப்போ அதுல வந்து உடனே என்ன செய்யிருக்கான், பார்த்துருக்கான். எல்லாம் பார்த்து எப்படிம்மா இப்படிலாம் நம்ம சரீரத்துக்குள்ள வயித்துக்குள்ள இருக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிலாம் படிச்சிருக்கான். எதுக்குன்னா பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், ஊக்குவிக்கணும். பிள்ளைகளை தேவன் உயர்ந்த ஸ்தானங்கள்ல வைக்கும்போது அது நம்ம பிள்ளைகளை குறித்த தரிசனம் நமக்கு கிடைக்கணும். அப்படிதானே? பிள்ளைக்காக காத்திருந்து ஜெபிக்கும் போது இப்பவுமே உன்னை குறித்த தேவ திட்டம் இது மகனே, உன்னை குறித்த தேவ திட்டம் இது மகளே, நீ ஆண்டவர் உன்னை குறிச்சு இப்படி சொல்றாரு மகளே, நீ அந்த எண்ணத்தோடு என்ன செய், அல்லேலூயா ஜெபத்தோடு என்ன செய், நீ படி, அப்பா உனக்கு ஏசப்பா உனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சிறு வயதிலிருந்தே ஒரு ஒரு திட்டத்தோட பிள்ளைங்க ஒரு ஏமோட என்ன செய்வாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஏம் இல்லாத பிள்ளைங்க என்ன செய்ய முடியாது, அல்லேலூயா படிப்புல கூட கவனம் செலுத்த முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யறோம். அல்லேலூயா ஜெபத்துல இணைஞ்சு வந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய ஊழியத்திலும் கூட தேவ தரிசனங்கள் இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழு அடுத்தால இனி எந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிற தரிசனம் செல்வி ஜோயலுக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அப்படியே வழக்கமா செய்யற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அப்படியே செய்துக்கிட்டு போகக்கூடாது. என்ன பிரான்சஸ் இதுல இருந்து என்ன செய்யணும், பிள்ளைகள் உருவாகணும். அப்படிதானே? இதுல இருந்து என்ன செய்யணும், பிள்ளைகள் உருவாகி அது தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. நேரம் கடந்து போகுது. அதனால இந்த வேளையிலும் கூட நம்ம ஜெப வேலைக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த நாட்கள்ல நம்ம சிந்தித்த காரியம் கொஞ்சமா இருந்தா கூட அல்லேலூயா எல்லாருக்கும் இந்த நாள்ல ஒரு வெற்றி நாளா இருக்கட்டும். வேலை கிடைக்காத பிள்ளைகள் கிடைச்ச மாதிரி தரிசனத்துல அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தந்த அல்லேலூயா ஆமென் முந்தினதை காட்டிலும் இந்த பிந்தினது அவ்வளவு நல்ல அருமையான ஒரு வேலையை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக காத்திருந்தேன். ஆண்டவர் என்னை பெருக செய்து இந்த நாட்கள்ல என்னை பெருக செய்தவர் மந்தை பெருகுவது போல என்னில் மக்களை பெருக செய்தவரே உமக்கு சோத்திரம் அப்படி நல்லா சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. சுகவீனம் பலவீனமா இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நல்ல சுகத்தை நீங்க கொடுத்ததற்காய் நன்றி 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 அப்பா. ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் மேலான வைத்தியர் மருத்துவர் அவர். அல்லேலூயா. நல் மருத்துவராய் இருந்து நம்முடைய குடும்ப மருத்துவர் அவர்தான். அதனால யாராவது சுகவீனம் பலவீனமா இருந்தா என் ஆண்டவருக்குள் எல்லாமே இருக்குல்ல, ஆண்டவருக்குள்ள எல்லா சுகம் எல்லாம் அவருக்குள்ளதான் இருக்கு. எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ள அவர் உலாவுகிறார். அல்லேலூயா. மனிதனுடைய வாசஸ்தலம் தேவனுடைய நடுவுல இருக்குது, எனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்துல என்ன நான் அப்படிதான் எப்பவும் சொல்லுவேன், இந்த நீர் வாசம் பண்ணுகிற ஆலயம். இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன அல்லேலூயா காய்ச்சலோ தலைவலியோ என்ன காரியம் வந்தாலும் சரி, நீங்க தான் சரி பண்ணணும் ஆண்டவரே. நீர் வாழக்கூடிய ஆலயம் இதுதானே, அப்ப இதுல என்ன ஒரு பழுது ஏற்பட்டாலும் அதை நீ தான் சரி பண்ணணும். அப்படி சொல்லிதான் இன்னைக்கு இத்தனை வருஷங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால வெளியே போ பலவீனமே, இது என் தேவன் வாழக்கூடிய ஆலயம், இதுல என்ன கிடையாது, உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. வெளியே போனா போய் தான் ஆகணும். அப்படிதானே? கட்டளை இடணும். நம்ம கட்டளை இடும் பொழுது ஆண்டவர் அல்லேலூயா ஆமென் இயேசுவின் நாமத்தினால நம்ம என்ன செய்யணும், கட்டளை இட்டு ஜெபிக்கும்போது பாருங்க, எனக்கு எனக்கு கொடுத்த விடுதலை தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். அப்படியே வலது கை வச்சு சரீரத்துல ரொம்ப டயர்டா இருந்தா வலது கை வச்சு அப்படியே தலையில இருந்து அப்படியே ஒரு சைடு ஃபுல்லா தடவி விடுவேன். இது என் தேவன் வாழக்கூடிய ஆலயம், இதுல பலவீனத்துக்கு இடம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. அதே போல இடது பக்கம் உடனே போயிடும். நான் அதனாலதான் நான் அனுபவிக்கிறதா உங்ககிட்ட சொல்றேன். அதனால எந்த வியாதியா இருக்கட்டும், அதுக்காக பெரிய வியாதி சின்ன வியாதி அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாம் ஒண்ணுதான். அப்படிதானே? எல்லா வியாதியும் ஆண்டவருக்கு என்னது ஒண்ணுதான். அதனால எல்லாமே இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகணும், சுகம் உண்டாகணும். அப்படிதானே? கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு அவர் கீழ்ப்படுத்தாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நமக்கு கீழ்ப்படுத்தாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆதியாகமம் 1:1 எல்லாவற்றும் நம்முடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆமென் ஆவி என்னும் அச்சாரத்தை தந்து ஆவியானவரை நமக்காக தந்திருக்கிறார். நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அதனால ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். கர்த்தர் அப்படியே நம்மளை வழி நடத்துவாராக. இந்த காரியங்களை வச்சு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஏன்னா 1 மணிக்குள்ள என்ன செய்யலாம், ஜெபத்தை முடிக்கலாம். எனக்கு காரியங்கள் இருக்குது இன்னும். சரியா? அதனால யாராவது இந்த காரியத்தை வச்சு அல்லேலூயா ஆண்டவர் நமக்கு தந்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதனால என்ன செய்யக்கூடாது, என்னமோ உட்கார்ந்துக்கிட்டு தூசி குப்பை பூச்சி புழு
நான் ஒண்ணு இல்லைங்கிற வார்த்தையே வரக்கூடாது. யார் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு முன்பாக தனி ஜெபத்துல தாழ்த்துங்க. சரியா? தனி ஜெபத்துல என்ன செய்யுங்க? அப்பா நீங்க தான்ப்பா எல்லாம்ன்னு சொல்லி அவருக்கு முன்பாக தாழ்த்துங்க. ஆனா ஜெபிக்க வரும்போது என்ன செய்யக்கூடாது? நான் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லைன்னே சொல்லக்கூடாது. ஒண்ணு இல்லன்னா அப்புறம் ஒண்ணு இல்ல தான். எனக்குள்ள என் தேவன் நிறைவான தேவன். அப்படிதானே? நிறைவான ஆவியானவரே. ஆமே. நிறைவான ஆவியானவர் நமக்குள்ள வாசம் இருக்கும்போது, நமக்கு என்ன கிடையாது? குறைவே இல்ல. நமக்கு என்ன கிடையாது? குறைவே இல்ல. அதனால தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? தாழ்மைப்படணும். தேவனுக்கு முன்பாக நம்மள தாழ்த்தணும். அதே நேரத்துல ஜெபங்கள்ல வரும்போது என்ன செய்யணும்? நல்லா அக்கினியா, ஆவியில நிரம்பி, நல்லா அந்நிய பாஷையில அக்கினியா ஜெபிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை சொல்லி, அல்லேலூயா ஒருவர் ஜெபிக்கும்படியாக இந்த நாள்ல சுதந்தரித்து, அல்லேலூயா தேவன் எதுலெல்லாம் அல்லேலூயா கட்டப்பட்டிருக்கீங்களோ, அந்த கட்டுகள்லாம் இன்னைக்கு அவிழ்க்கப்படணும். அல்லேலூயா உங்களுக்கு கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு, நம்ம ஒவ்வொருவரை கொண்டு தேவன் என்ன செய்யணும்? அநேக மக்களுடைய வாழ்க்கைய கட்டி எழுப்பணும். ஆமென். அல்லேலூயா. இந்த காரியத்தை வச்சு ஒருவர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக. ஆமென். தடையில்லாமல் தேவன் ஜெபத்தை நடத்திருக்கிறார். இனி ஜெப குறிப்புகளாக நம்ம ஜெபிக்கலாம். சரியா? இந்த காரியத்தை வச்சு ஆண்டவரே இந்த இணைப்பில் வந்து எங்க எல்லாருமே இந்த வசனத்தை நாங்க என்ன செய்யறோம்? எரேமியாவில் உள்ளது சரி, அதே போல அல்லேலூயா ஆதியாகமத்துல உள்ள வசனம் சரி, அதே போல எபிரேயர்ல வருது. இந்த வசனங்களை நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்த வசனங்களை நல்லா சொல்லி 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 என்ன செய்வோம்? சுதந்தரிப்போம். ஆமென். இந்த காரியத்துக்காக ஒரு ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம், உங்களை போற்றுகிறோம், மைமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவன் எத்தனை நல்லவர் அப்பா. உங்க பிள்ளைங்கப்பா, உங்க ரத்தத்தால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒவ்வொரு பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆவியானவரே. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் விண்ணப்பங்கள் உமக்கு முன்பாக தூபமாகவும் எங்கள் கையெடு பந்திபதியாகவும் வந்து கொண்டு இருக்கிறபடினால் அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற சர்வ அதிகாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. அந்த அதிகாரத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் அனுதின ஜெபத்திலே, எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்த எங்கள் தேவன் எங்களுக்கு தாங்க அப்பா. புத்தியுள்ள ஸ்திரீகளாய் ஆண்டவரை வீட்டை கட்டுகிறவர்களாய் காணப்பட ஆவியானவர் அனுக்கிரகமனோடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, நீங்க என்ன நோக்கத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டீங்களோ, நாங்க எப்படி ஜெபிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ, அதை எங்க உள்ளத்திலே வாஞ்சியும் விருப்பமாய் வைங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே. பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் என் தேவன் எங்களை தெரிந்து கொண்டீங்க டாடி. அதை நாங்கள் செய்து முடிக்க, உங்க சித்தத்தை நிறைவேற்ற அப்பா சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாத தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. அப்பா ஆவியானவரே, உமக்கு கோடி 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 நன்றி ஆண்டவரே. அப்பா, பரலோகத்திலே பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க டாடி. எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், வானமண்டல ஆவிகள், லூசிபரின் எரிச்சலின் ஆவிகள், ஆவிக்குரிய ஜீவியத்துல எங்களை வளர விட்டாதபடி, கனி கொடுக்க விட்டாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிறதான எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே, மகிழ்ச்சியையும் பூரிப்பையும் ஆத்துமாக்களையும் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே, கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைக்கும்படி கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஆனந்த களிப்பும் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க படைத்த வெற்றியின் நாள் ஆண்டவரே, இன்று ஒரு விடுதலையின் நாள் ஆண்டவரே, இன்று ஒரு மகிழ்ச்சியின் நாள் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் சுதந்திரிக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி 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 நன்றி. இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து விசுவாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க. எந்த சூழ்நிலை மேலும் அப்பா
எந்த சூழ்நிலையிலும் டாடி 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 அப்பா கலங்காதபடி, பயப்படாதபடி அப்பா எங்களுக்கு ஆண்டவரே பலமும் அன்பும் தெளிந்த புத்தி தாங்கப்பா, தெளிந்த புத்தி தாங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடி கோடி நன்றி. மகள்டா ஆண்டவரே நீ கொடுத்ததான ஆண்டவரே அம்மாவை கொண்டு நீங்க பேசினதான இந்த செய்திக்காக நன்றி, வார்த்தைகளுக்காக நன்றி. மகளை கொண்டு நீங்க இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. வல்லமை வெளிப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய அக்கினி எங்களுக்குள் பிரவாகித்து வந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இணைப்பில் வந்துள்ள ஒவ்வொரு சகோதரிகளுடைய குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. ஜப வாழ்க்கை ஊன்ற கட்டப்பட அப்பா, மேலோங்கி வளர அப்பா, கருத்தறி அகற்றப்பட்டு ஆண்டவரே அந்த விளக்கு ஜுவாலித்து எரிய, ஜுவாலித்து எரிய ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஜுவாலித்து எரிகிற அக்கினியிலே பலவிதமான பூச்சிகளும் ஆண்டவரே, பலவிதமான ஆண்டவரே விட்டில்களும் வந்து சாகுமே. டாடி டாடி எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா தீய சக்திகள் இந்த நெருப்பிலே அழிந்து போகுமே டாடி. அநேக பேர் ஆண்டவரே தேவைப்பட்டவர்கள் ஆண்டவரே இந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடி வர ஆண்டவரே, பாடுகளோடு கண்ணீரோடு வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அந்த வெளிச்சத்திண்டத்திற்கு திரும்ப அப்பா ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. எங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிற தீர்மானங்கள், திட்டங்கள், சித்தம் அப்படியே நிறைவேறட்டும் டாடி, அப்படியே நிறைவேறட்டும். உங்களை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாங்க மட்டும் நாங்க வாழ்ந்தா போதும் டாடி. அப்பா எங்களிலே நீங்க மகிழணும் டாடி. எங்களை பார்க்கும் போது உங்களுக்கு சந்தோஷம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ரபா ராஷா துடிக்க நரை குற அதுர நரை பீரிக்கப்பா. வந்துள்ள ஒவ்வொருவருக்கும் அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. நீங்க பார்க்கும் போதெல்லாம் அப்பா 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 உள்ள மகிழணும், உள்ள மகிழணும். என் பிள்ளை, என் பிள்ளை எனக்கு பயந்து என்னோடு வாழுகிற பிள்ளை, என்னோடு ஜீவிக்கிற பிள்ளை என்று சொல்லி அப்பா உமோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை தாங்கப்பா. எங்களை கொண்டு முடியாத திட்டம் தீர்மானம் நிறைவேற ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிற தடைகளை மாற்றுங்க. துதிகளை உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஹல்லேலூயா. நமக்குள்ள கவலைகள் பாரங்கள் வந்தாலும் ஆவியானவர் உடனே நம்மளை தூக்கி நிறுத்திடுவார். அப்படிதானே ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி வருகிறார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், மனிதர்களை வரக்கூடிய காரியங்கள், சத்துருவினால் வரக்கூடிய காரியங்கள், அது அப்படியே நமக்குள்ள இருக்கிறது கிடையாது. கொஞ்ச நேரத்துல நினைச்சுவார், நம்ம ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது அவர் உடனே நம்மளை தூக்கி நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த பாக்கிய சுலாக்கியம் ஹல்லேலூயா நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நாம் இருக்கிற கிராமங்கள் பட்டணங்களிலும் சரி, ஆண்டவரே இந்த நாட்களில ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதுமாக ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களில் சமாதானத்தை, சந்தோஷத்தை வைத்த தேவன் இந்த நாள்ல அநேகருடைய வாழ்க்கையை நாங்க கட்டுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய வார்த்தையானது நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற இந்த வேளையில அநேகருக்கு நாங்க ஜெபிக்கும் போது இதோ அநேகருக்கு இந்த ஜெபம் ரட்சிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே என்ன ரட்சிக்கப்படாதவர்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அதே போல நாங்க இருக்கிற ஊர்ல ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும். எங்கள் தேசத்துல இன்னைக்கு எத்தனை பேர் விக்கிரக ஆவிகளுடைய பிடியில, பொல்லாத வலு சர்ப்பத்தினுடைய பிடியில, எவ்வளவு பொல்லாத பிடிகள்ல ஹல்லேலூயா ஜனங்கள் கட்டப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் நேற்று கூட இன்னைக்கு சனிக்கிழமை உங்ககிட்ட சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சகோதரி ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாத்திமா சொல்லும் பொழுது ஹல்லேலூயா ஒரு சாட்சி அப்படியே செல்லுல அப்படி அவங்க பார்த்திருப்பா போல, யூடியூப்ல போட்டு விட்டுருந்தான் விருதுநகர்ல. ஆலன்பால் அவருடைய ஊழியம் நடக்குது. அப்போ ஒரு வாலிப மகளுக்கு அப்படியே நெஞ்சில காட்டுல பிரச்சனை. அதே நேரத்துல அவ சரீரத்துல அப்படி சர்ப்பம் போல அப்படியே ஏதோ நெளிவது போல அவளுக்குள்ள பயங்கர போராட்டங்கள். அப்ப யாரோ அப்படி ஜபங்கள் போனா விடுதலை கிடைக்கும்னு, ஆனாலும் அவ நம்பிக்கை இல்லாம தான் போயிருக்கா. சரி நம்ம கிட்ட ஆண்டவருக்கு பேசுவாரு, அது ஒரு இந்துக்குள்ளதான். ஆனாலும் கூட சரி எல்லாரும் சொன்னதுனால ஜபத்துக்கு போயிருக்கா. நமக்கு இனி என்னாலும் இப்படித்தான்னு சொல்லி சிலர் அப்படி பாருங்க, அப்படியே எதிர்மறையான வார்த்தைகள். ஆனா அவ ஜபத்துல போய் உட்காரவும் பாருங்க, ஆண்டவர் இவளுக்காக தான் பேசியிருக்காரு. உடனே அவளுடைய முதல்ல பாத்தீங்கன்னா அவளுடைய நெஞ்சில அந்த பிரச்சனை எல்லாம் மாறி இருக்கு. ஒரு சர்ப்பம் அவ சரீரத்தை விட்டு அப்படி வெளியேறத அவ பார்த்திருக்கா. இப்படி ஒரு சர்ப்பம் வெளியேறி போகுதான், அது அப்படியே கண்களால் அவர் பார்த்திருக்கா. நல்ல ஒரு விடுதலை அவளுக்கு கிடைச்சிருக்குது.
அப்போ அவளுக்குள்ள அப்படி ஒரு அழுக, ஆண்டவரே என்கிட்டயே நீர் பேசினீர் ஆண்டவரே. அவளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. நமக்கு எங்க நடக்க போகுதுன்னு ஏதோ சரி ஜெபத்து போனிதான் போயிருக்கிறா. அப்படிப்பட்ட ஆனாலும் பாருங்க அந்த மகளுடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? நீக்கி போட்டு அவளுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? கிருபை செய்தார். அவளுடைய வேதனையை மாற்றினார். இந்த இடத்த விட்டு அவ வெளியே கடந்து வரும்போது ஆண்டவர் சொன்னாரா? பேசுறார் ஆண்டவர் மறுபடியும் அவளோடு கூட. உனக்கு நான் எவ்வளவு சுகத்தை தந்து எவ்வளவு விடுதலை தந்திருக்கேன். ஆனா நீ என்ன செய்யல? அதை சாட்சியா நீ அறிவிக்கலன்னு உடனே என்கிட்டயே ஆண்டவர் பேசுனாரா? என்கிட்ட பேசுறாரா? அப்படின்னு சொல்லி பழையபடி உள்ள போய் சாட்சி அறிவித்தாள். அதனால இந்த வேலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இணைஞ்சு வந்திருக்கிறோம். அப்படிதானே? இன்னைக்கு இணைஞ்சு ஜெபிக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய கட்டுகள் அறுக்கப்படணும். பூமி முழுவதுமாக அநேக மக்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு கண்ணிகள் வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக வச்சிருக்க கண்ணிகள் தெறிப்புண்டு போகணும். அதனால இந்த வேலையிலும் கூட ஒருவர் சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் ரட்சிப்புக்காக, சரியா? நம்ம ஜெபிக்கும் போது அப்படி ஜெபிச்சுட்டு விடல. நீங்க கண்ணால் நீங்க பாப்பீங்க, தரிசனத்துல பாப்பீங்க. அப்பா சொல்லியிருக்காங்க, நீங்க ஜெபிக்கின்ற பொழுது கட்டுகள் அறுக்கப்படும், கண்ணிகள் தெறிப்புண்டு போகும், எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வேலையிலும் நம்ம ஒரு கட்டவிழ்க்கிற ஜெபத்தை செய்து என்ன செய்வோம்? ஒருத்தர் ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாத மக்கள் என்ன செய்யணும்? இந்த வேலையில ரட்சிக்கப்படணும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் உலகம் முழுவதுமாக அந்த வேலையிலும் கூட கோடிக்கணக்கான மக்களுக்குள்ள இன்னைக்கு அநேகர் புதிய பிறப்படைந்து அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும் ஆண்டவரே. அநேகருடைய கட்டுகளை நாங்கள் அவிழ்க்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத சத்துருவின் பிடியில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து, ஆமேன், எகிப்துங்கிற அந்த கால வாயிலிருந்து இந்த ஆமேன் ஆண்டவரே, நாங்கள் ஜனங்களை விடுவிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுடைய கட்டுகளை நாங்கள் அவிழ்க்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அல்லேலூயா ஒரு கட்டவிழ்க்கிற ஜெபத்தை ஜனங்களின் ரட்சிப்புக்காக ஒருவர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிங்க, மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க, ஜெபிங்க. சோதரம் ஆண்டவரே, சோதரம்பா பரலோகத்தின் தகப்பனே, உம்மை நோக்கி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, பெரிய காரியங்களை செய்கிறேன் தேவாதி தேவனே ஆண்டவரே. இன்றும் ஒரு புதிய நாளை காண செய்ததற்காய் நன்றியப்பா, 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 நன்றியப்பா. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய இந்த சிறிய குழுவுடைய ஜெபம் ஆண்டவரே, உம்முடைய தேவலோகத்துல ஆண்டவரே, உம்முடைய பரலோகத்துல ஆண்டவரே, தூபமாக ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்வதற்காய் நன்றி, 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 நன்றி தகப்பனே ஆண்டவரே. பலர் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற நாங்கள் மாத்திரம் அல்லாத ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்கள் அநேகருக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு ஆண்டவரே, பலரை ரட்சிப்புக்குள்ளாக்கும்படிக்கு ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்தும்படிக்கு உம்மிடத்துல மன்றாடுகிறோம் இயேசுவே. ஆண்டவரே, எல்லோருடைய மன கண்களை ஆண்டவரே நீர் இந்த நேரத்துல திறக்கும்படிக்கு இயேசுவே. ஆண்டவரே, பலரை சுகம் கொடுக்கிற ஆவியை எங்களுக்கு கொடுக்கும்படி உம்மிடத்துல மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, சிலருக்கு ஆண்டவரே தீர்க்க தரிசன ஆவியும், சிலருக்கு ஆண்டவரே குணப்படுத்துகிற ஆவியையும் இயேசுவே, பலருக்கு ஆண்டவரே நோயின் படுக்கையை மாற்றி போடுகிற வல்லமை உள்ள ஆவியை ஆண்டவரே அது போல ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள கூடிய மக்களாக எங்களை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தின் பேர்ல நாங்க கையை நீட்டுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே எங்கள் கைகளை ஆண்டவரே எங்கள் ஊருக்கு நேராக நீட்டுகிறோம். உம்மது நாமத்தினால எங்கள் தெருக்களின் மீது எங்கள் கையை நீட்டுகிறோம் ஆண்டவரே. பலரை ரட்சிப்புக்கு உள்ளாக்கும்படி உம்மிடத்துல மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய சித்தத்தினால ஆண்டவரே, உம்முடைய அதிகாரத்தினால, உம்முடைய வாக்கு வசனங்களினால ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை எதிர்க்கும் அஞ்சாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனுள்ள ஆவியை தந்திருக்கிறீரே சப்பா. நாங்கள் எழுந்து ஆண்டவரே, பலருக்கு உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே தினந்தோறும் இருவருக்காவது உம்முடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஆண்டவரே, எல்லோருடைய இருதயத்துல உள்ள பயத்தை அறவே நீக்கும்படிக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை திடனோடு பேசுகிற ஆண்டவரே ஆவியையும் ஆண்டவரே பலனையும் தரும்படிக்கு மன்றாடுகிறோம். பலரை உள்ளாக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆசீர்வதியும். இன்னும் பலருடைய மனக்கண்கள் முகத்திரைகள் ஆண்டவரை விளக்கட்டும் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்துல எதை
கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, உம்முடைய நாமத்துல கேட்கிறோம் அப்பா. உண்மை அறியாத மக்களுடைய ஆண்டவரே, உண்மை அறியாத தேசத்துல ஆண்டவரே நாங்கள் குடி இருக்கும்போது கூட ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களிடத்துல உம்முடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தைரியத்தையும் ஆண்டவரே திடமனதையும் தரும்படிக்கும் இடத்துல மன்றாடுகிறோம். பலரை ரட்சிப்புக்குள்ளாக்கும்படிக்கு எங்களை ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒரு பேதுருவை கொண்டு 3000 பேரை ஆண்டவரே ஒரே நாளில ஒரே வேளையில ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளாக்கினீரே ஆண்டவரே. அது போல அந்த அதிகாரத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் என்பதை உறுதியாய் விசுவாசிக்கிறோம். எங்களின் விசுவாசத்தின்படியே ஆகட்டும் ஏசப்பா. ஏசப்பா ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு தானியலை கொண்டு ஆண்டவரே அந்த தேசத்தையே நீர் நல்ல தேவன் என்று விசுவாசிக்க செய்தீரே ஆண்டவரே. அதே போல உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது ஒளிரச் செய்யும் ஆண்டவரே. உமது சாயலை எங்கள் மீது ஆண்டவரே ஒளிரச் செய்யும் இயேசுவே. ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கும் இயேசுவே. ஆண்டவரே இதே போல பல பல இடத்துல பல ஜெபக்குழுக்கள், பல ஆண்டவரே நல்ல சபைகள் எல்லாம் எழும்பட்டும் 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 ஆண்டவரே. நல்ல தேவ விசுவாசிகள் எல்லாரும் தனக்குள்ள அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு தனக்கு மாத்திரம் வச்சு கொள்ளாதபடிக்கு அந்த பொக்கிஷத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரியும் ஏசப்பா. ஏசப்பா அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தேவ மக்களும் ஆண்டவரே தனக்கென்று அந்த ஆசீர்வாதத்தை நினைக்காதபடிக்கு ஆண்டவரே இது எல்லோரிடத்திலும் சேர்க்கக்கூடிய ஆசீர்வாதம், இது எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டியது அப்படி என்று புரிந்து கொண்டு ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை பெற்றவர்கள் அனைவரும் அதை பகிர்ந்து கொடுக்கும்படியாக பலரை ரட்சிப்புக்குள் உள்ளாக்க ஆண்டவரை எல்லாரையும் கொண்டு வரும்படியாக உமது செட்டை நிழலின் கீழே அனைவரையும் சேர்க்கக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரியும் ஏசப்பா. ஏசப்பா உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் நாங்க ஆண்டவரே நாங்க கேள்விப்படுறோம் ஆண்டவரே. குவைத்து பிரின்ஸ் எல்லாம் உங்களுடைய நாமத்துல ஆண்டவரே உண்மையை ஏற்றுக்கொண்டார் என்பதை ஆண்டவரே நாங்க கேள்விப்படுகிற போது ஆண்டவரே ரொம்ப மகிழ்கிறோம் ஏசப்பா. அதே போல ஆண்டவரே தெருக்கோடியில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இறுதி நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிற மக்களாக ஆண்டவரே எல்லோரையும் ரட்சிப்புக்கு உள்ளாக கொண்டு வருகிற மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரியும் ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா இந்த இறுதி நாட்கள்ல நாங்க இருக்கிறோம் அப்பா. ஏசப்பா தேவ பயம் என்னவென்று அனைவரும் அறிந்து உமக்கு முன்பாக எல்லாரும் நடுங்குறவர்களாக உம்முடைய நாமம் மாத்திரமே உண்மையானது, நீர் மாத்திரமே ஏக தேவன் என்பதை பலரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே இந்த நாள்ல இருக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா எல்லாரும் உண்மை அறியணும் அப்பா. எல்லோருக்கும் கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. எல்லோருடைய ஹிருதயத்துல உள்ள அந்த மாம்சம் கிழிக்கப்படணும் இயேசுவே. மாம்சமானதை ஆண்டவரே மாம்சத்தால இறந்து ஆண்டவரே உம்முடைய நீதினால பிழைக்கிற மக்களாக ஆக்கியது புரியும் இயேசுவே. இயேசுவே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறது குறைவாக இருக்கலாம். எங்களோட ஆத்ம தாகத்தையும் எங்க ஆத்மாக்குள்ள ஆண்டவரே உங்களுக்காக செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும்ன்ற அப்படின்ற ஆர்வத்தையும் ஆண்டவரே நாங்க ஆவலாக அப்படியே பரிதவிக்கிறதையும் நீங்க கண்டு கொண்டு இருக்கிறீங்க. எங்களுடைய ஏங்கள் எல்லாம் உங்களுடைய சன்னிதானத்துல இருக்குதப்பா ஆண்டவரே. அது போல எங்களை எடுத்து பயன்படுத்தும். அது போல ஒவ்வொரு தேவ மக்களையும் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. தேவ மக்கள் யாரும் வீணாக தன்னுடைய நேரத்தை வீணாக செலவிடாதபடிக்கு, மற்றவர்களை பத்தி பேசி தூஷணம் பேசியோ ஏதோ செய்து நேரத்தை வீணாக்காதபடிக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஆண்டவரே மக்களாக ஆக்கி அருள் புரியும் ஆண்டவரே. கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற உண்மையான கிறிஸ்தவனாக ஒவ்வொருவரையும் அங்கீகரியும், முத்திரையிடும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்துல இந்த சகோதரி ஆண்டவரே ஜெபிச்ச போது ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல பல்லர் உன் பக்கம் திரும்பக்கூடிய ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் உன் பக்கம் திரும்ப போகிற நாட்கள்ல நாங்க இருக்கோங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. அந்த விசுவாசப்படியே ஆகட்டும்ப்பா அப்பா. பலரையும் ஆண்டவரே உம்முடைய தேவாலயத்துல நிக்க வைக்க போறீங்களே, நீங்க ஒருத்தர் தான் தேவன்னு சொல்ல போறீங்களே அப்பா. இந்த சண்டை போடுகிற நாள்ல இந்த யுத்த நாட்கள்ல கூட தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிற நாள் என்று பலரும் ஆண்டவரே ட்வீட் செய்கிறதை நாங்கள் பார்த்தோம் ஏசப்பா. அது போல ஆண்டவரே எல்லோரும் உமக்கு பயந்து நடுகிற மக்களாக, ரட்சிப்புக்கு உள்ளாக ஆண்டவரே நீர் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற மக்களாக ஆக்கியர்கள் புரியும் ஆண்டவரே. அறவே உலகத்துல உள்ள பாவங்களை நீக்கி போடும் எல்லோருடைய கண்கள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. நாங்கள் கேட்டது குறைவாக இருக்கலாம் ஆண்டவரே, நீ கேட்காததுக்கும் நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். எல்லோரும் உமது ரட்சிப்பின் மலையை ஊற்றும் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு விஷயம் எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு அல்லேலூயா ஆமென். எல்லா ஜனங்களுடைய விடுதலைக்காக எல்லா ஜனங்களையும் கட்டவிழ்க்கிறோம்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால சொல்லுவோம்.
அவகர தோரி ஹிமால தரசரதகள உலகம் முழுசும் உள்ள ஜனங்களை ஹalleluya அந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுத நிர்மூலித்த மக்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. அவகர தோரி ஹிமால சரதகள தோரா அதிகர தாரா ஹபகர தாரி அதி மலி சரி தகல் ஒதி எல்லாரும் எனக்கு தெரியுங்க. பெருகட்டப்பா. அலிகல இந்த போரா ஒவ்வொரு தீரா இடத்துல சமாதானம் லசர சந்தோஷம் தோரி பெருகட்டும், விடுதலை ஹிமகர பெறட்டும். தோரா எல்லா அதி குடும்பங்களும் மக்கள் கரி கட்டுகள் லபா எத்தனை லதா ஜோலா தொழுக்கப்படட்டும். ரீமா லீதா ஒரே சர தோரி ஹிபகர தோரா ரீமா லதா சர தோரி ஹிபகர தோரா அதி பல தாரா சக்கர தோரி ஹிமகர தோரா அவகர தோரி சிக்கர தகட தோரி ஹிமகர தோரா அதிபல தோரி சிக்கர தோரி ஹவக்கர தோரா இயேசுவி நாமத்தினாலே ஆமே. நாங்க ஆண்டவரே ஜனங்களுடைய கட்ட விழுக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருடைய பெயர்கள் நாளில ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு. அதனால ஒருவர் சுருக்கமாக ஒரு காரியத்துக்காக மட்டும் ஒருவர் ஜெபிங்க. அதுக்கு பிறகு செல்வி ஹல்லேலூயா யாருக்காக ஜெபிக்கணும் ஹல்லேலூயா கேட்டு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் நல்ல ஒரு ஹல்லேலூயா வெயிலின் உண்மை அதிகமா இருக்கு. வெயிலுடைய காரியங்கள் அதிகமா இருக்கு. நேற்றுலாம் சர்ச்சு கேட்டும்போது அப்படி ஒரு அப்படியே நன்றாரும் போல இருந்தா கூட அப்படி ஒரு இது தேவன் அந்த நாட்கள்ல நல்ல ஒரு மழையை தரணும். ஒருவேளை ஹல்லேலூயா தஞ்சாவூர் பக்கம் எப்படி இருக்கோ தெரியல செல்வி இருக்கிற இடங்கள் ஹல்லேலூயா இன்னும் சென்னையில எல்லாம் மழை பெய்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். சென்னையில மழை பெய்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா அப்படி ஒரு இடங்கள்ல பெய்திருக்கு. ஆனா தென் பகுதியில எங்களுக்கு இந்த வருஷங்களெல்லாம் கால மழையே சரியான மழை இல்லை. அதனால ஆண்டவர் ஏன்னா இயற்கை சூழ்நிலைக்கு மேற்பட்ட ஹல்லேலூயா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சூழ்நிலையை ஆளுகிற மக்கள் நம்ம யாரு சூழ்நிலை நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையை ஆளுகிற மக்கள். அதனால அந்த ஆளுகையை பயன்படுத்தி இந்த நாட்கள்ல எல்லா இடங்களிலுமே இந்த வெயிலின் உண்மையை மாற்றி நல்ல ஒரு ஹல்லேலூயா மழையை தேவன் தரும்படியாக சுருக்கமாக இந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபிக்குமார்கள். ஏலியா எங்களைப் போல நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தாலும் அவர் கருத்தாய் ஜெபித்தார். தகப்பனே இந்த வேளையிலும் நல்ல ஒரு மழையை அப்பா எங்களுக்கு தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா சூழ்நிலை ஆளக்கூடிய ஆளுகை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. நாங்க சுற்றியுள்ள இடங்கள் எங்கள் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படணும். எங்களை சுற்றியுள்ள இடங்கள் எங்கள் நிமித்தமாக செழிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா இந்த உலகத்துல இந்த பூமிக்குரிய காரியங்கள் அனைத்தும் உங்க பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கீங்க. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா மேகங்களுக்கு ஹல்லேலூயா ஆமென் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழை ஒரு செழிப்பான மழை நாங்கள் இருக்கிற ஸ்தலங்களிலே பெய்து ஆமே இந்த வெயிலின் உண்மையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது மாறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ரிகா பாரி தரி சரா தொகாய் லோதீசர தோரி ஹபக்கர தோரி ஹிமால் லசர தோரா அதிகல தோரி ஹிவாக்கர தோரா அதிசர தொகாய் லோதீசர தோரா ரீமா லீ தாசர தோரி ஹிவாக்கர தோரா அதிபல ஹபாக்கர தோரி சிக்கர தோரி கமாக்கல தோரா அதிபல தோரி ஹிவா கர தோரி ரிமா லதா சொரா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேற சொல்கிறதையா. நாங்கள் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன். செல்வி இந்த நாளிலும் கூட ஆஸ்பத்திரியில வீடுகளிலும் சுகவீனமான மக்கள் சுகம் பெறும்படியாகவும் தேசங்களிலே யுத்தங்கள் ஓய்ந்து எல்லா தேசங்களிலுமே நல்ல சமாதானம் நிலவும் எல்லா தேசங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த காரியங்களை மனசுல வச்சு இனி யாருக்காவது ஹல்லேலூயா ஜெபிக்கணும்னா கேட்டு ஜெபித்து இந்த ஜெபத்தை நிறைவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே மட்டுமாய் நடத்தி வந்த ஹல்லேலூயா பெரிய கிருபைக்காக நன்றி 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 அப்பா. ஆமீன். எந்த ஒரு நெட்வொர்க் பிரச்சனை இல்லாதபடி செய்வீங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன். செல்வி இறுதியா நான் சொன்ன காரியங்களை ஜெபிச்சு யாருக்காவது ஜெபிக்கணும்னா கேட்டு ஜெபிக்க முடியும். ஓகே ஒரு சின்ன சாட்சி எல்லாருடைய ஜெபத்துக்காக ரொம்ப நன்றி. எல்லாரும் ஜெபித்தீங்க. செவ்வாய்க்கிழமை நாங்க கோயம்புத்தூர் கிளம்ப கர்த்தர் கிருபை செய்தார். ஏன்னா பிப்ரவரியில் அண்ணன் இறந்ததுனால நாங்க போக முடியல. அதான் வந்த உடனே அண்ணியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது. ஆனா ஊட்டி போற மாதிரி பிளான் இல்லை. நான் ஊட்டி பார்த்ததும் இல்லை.
ஆனா அவனுடைய பெரிதான கிருப. ஆசையும் இல்லை, நான் முக்கியமா அப்படி வேலையை எங்கேயும் போறதுக்கு ஆசையே பட மாட்டேன். பிடிக்கவும் செய்யாது, டிராவலே பிடிக்காது. ஆனா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உண்மையாவே ஊட்டியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, கர்த்தருடைய படைப்பை பார்க்கும்போது. அது முக்கியமா இவங்க கூட ஒர்க் பண்றவங்க ஃபேமிலி ஒருத்தவங்க அங்க வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க ஊட்டிக்கு. கண்டிப்பா நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து போவோம்னு சொல்லி அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனாலதான் நாங்க போனோம். அப்படி இல்லைன்னா நாங்க நல்ல சாரல், அந்த குற்றாலத்துக்குலாம் நான் போகும்போது எப்பவும் சாரல் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி நல்ல ஒரு சாரல். நல்லா இருந்தது, கிளைமேட்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லபடியா பார்த்துட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். பிரயாணத்துல எல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. நல்லபடியாக சனிக்கிழமை வந்து சேர, பத்திரமாக வந்து சேர கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாருடைய ஜெபத்துக்கு ரொம்ப நன்றி. அதே போல நான் சொல்லியிருந்தேன், மிஸ்ஸல் பாசிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நேற்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அப்பாவுக்கும் என்னையும் கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு சர்ச்சில். அந்த சர்ச்சில் போய் நேற்று லேட்டாக தான் வந்து படுத்தோம். ஆனால் நேற்று காலையில மறுபடியும் கிளம்பி போக கர்த்தர் கிருபை செய்தார். 3 hours டிராவல், போறதுக்கு 3 hours, வர்றதுக்கு 3 hours டிராவல். ஆனா அது எல்லாருமே அந்த ஈசியா ரோடு, அந்த கடற்கரை, என்ன சொல்றது, அந்த மீனவர்கள், மீன் மீன் பிடிக்கிற தொழில் செய்கிற அந்த செய்கிறவர்கள், அவங்கள பார்க்கவும் அவங்களோட பேசவும் கர்த்தர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களெல்லாம் பார்த்தது. ஆனா நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு 40 பேர் இருந்தாங்க. லேடிஸ் தான் மேக்சிமம். ஒரு 3 பேரோ 4 பேர் தான் ஜென்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே வயசானவங்க, ஒரு வாலிப பிள்ளை கூட இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. குட்டீஸ் ஒரு 4-5 குட்டீஸ் வந்திருந்தாங்க. மற்ற எல்லாருமே இந்த வயசானவங்க தான். 50 வயசுக்கு மேலதான் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தாத்தா வந்து சொன்னாங்க, அவங்களுக்கு எப்படி 80 இயர்ஸ் இருக்கும். ஒரு தாத்தா உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, அம்மா பிரேயர்லாம் நடந்துச்சுன்னா எல்லாரும் தூங்குவாங்க. நான் ஆனா இன்னைக்குதாம்மா ஒருத்தருமே தூங்காம எல்லாருமே அப்படியும்மா அவங்களுடைய வார்த்தையை கேட்டாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுமா. நீ எப்பமா வருவ, போட் இருக்குமா, உன்னை கூப்பிட்டு போறேம்மா, உனக்கு மீன்லாம் தரேம்மா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்து. எல்லா பெண்கள் அந்த வயதான அம்மாமார் வந்து வந்து என் பையன் இப்படி போட்டு வாங்கி கொடுத்தேன், இப்படி ஒரே கெட்ட பல, ஒரே குடிக்கு அடிமை, ஒரு பணம் தர்றது இல்ல, இத்தனை 3 பிள்ளைங்களை வச்சிருக்கிறேன். ஒரு சொன்னாங்க, நான் தாய் இல்லாம என்னது என்னுடைய ஹஸ்பண்ட் இல்லாம என் பிள்ளைய வளர்த்து பிள்ளைய நல்லா படிக்க வச்சேன். கோயம்புத்தூர்ல ஒரு நர்சிங் படிக்க வச்சேன். கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறா. இப்ப என்னன்னா ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் அவனைதான் கட்டுவேன்னு சொல்றேன். 4 மாசமா வீட்டுல நிம்மதியே இல்ல. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து 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 ஒவ்வொருத்தரா பேசி பேசி ஒவ்வொருத்தரா ஜெபித்துட்டு போனாங்க. எனக்கு முடியலம்மா, ரொம்ப இடுப்பு வலிக்குமா, ரொம்ப தலைவலிக்குமா, இப்படி பிரச்சனைமா, அப்படி பிரச்சனைமான்னு ஒவ்வொருத்தரும் உண்மையாவே ஒரு 5 hours அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான், அப்பா, எங்க ஹஸ்பண்ட் 3 பேர் தான் போனோம். அந்த சர்ச் சும்மா ஒரு கட்டி தான் போட்டிருக்கிறாங்க. ஒரு ஃபேன் கிடையாது. எனக்கு அங்க 3 ஹவர்ஸ் வேற டிராவலா போனவுடனே யூரின் போக வேண்டியது இருந்துச்சு. போனோடனே நான் உண்மையா பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கல, இல்லன்னு நினைக்கல. உடனே நான் சொன்னேன் அவங்க பாஸ்டர் அம்மாட்ட, நான் போகணும் அப்படின்னு சொல்லி. அவங்க ஒரு காட்டுக்குள்ள தான் கூட்டு போனாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த பிள்ளைங்க இப்படி ஒரு ஃபேன் இல்லாம இப்படி ஒரு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி, கரண்ட் இல்லாம எல்லாம் இப்படி கட்டி ஒரு அரைகுறையா கிடக்குது அந்த சர்ச்சு. அதனால அந்த மிஸ்ஸல் பாசிப்பட்டினம் அந்த ஏரியாவுல மக்களுக்காக எல்லாம் அந்த மீன்பிடி தொழில் செய்கிற பிள்ளைங்க போயிட்டு 3 டேஸ்க்கு ஒருக்கா 10 டேஸ்க்கு ஒருக்கா அப்பெல்லாம் வருவாங்க, திரும்பி வருவாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒரு சொந்தமா போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு சில பேர் சொந்தமா போட்டு வச்சிருக்கிறோம், போறாங்க. சிலவங்க இதுக்கு போவாங்க போல, பணத்துக்காக ஒரு நாளைக்குன்னு சொல்லி பேசி போவாங்க போல. போறாங்க, நல்லபடியா வாங்க. ரொம்ப சந்தோஷமா, எல்லாருமே ரொம்ப அன்பா எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், சொந்த வீடு இல்லம்மா, இப்படி கஷ்டப்படுறோமா, இப்படி பலவீனத்துல கஷ்டப்படுறோம், இப்படி கடன் பிரச்சனை கஷ்டப்படுறோம். ஒவ்வொருத்தரா சொன்னது, ஒவ்வொருத்தரா இப்படி யூத் மீட்டிங் வர அந்த பாஸ்டர் அறிமுகப்படுத்தினாங்க, இப்படி யூத் மீட்டிங் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி. உடனே ஒரு 6 நம்பர் கிடைச்சது. உடனே ஒவ்வொருத்தரம்மா, என் பிள்ளை நம்பரை சேவ் பண்ணிக்கம்மா, என் பிள்ளைகிட்ட பேசுமா, என் பிள்ளைங்க கூட்டுக்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு 6 நம்பர் கிடைச்சது. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரியான தலைவலி, எனக்கு டிராவல் மட்டும் தான் ஒத்துக்கிடாது. ஆனா தலைவலியோட தான் வந்து படுத்தேன். காலையில தலைவலி மாத்திரை போட்டுட்டு தான் போனேன். எப்படிதான் நான் மெசேஜ் கொடுக்க போறேனோ நினைச்சேன். அவனுடைய பெரிதான கிருபை. போய் நான் அந்த போய் மைக்கு வந்து அது பேட்டரியில தான் ஒரு மைக் போட்டிருக்காங்க, செல்லுல தான். அந்த மைக்கு கையில பிடிக்கும் போது எப்படிதான் ஆண்டவர் பலன் கொடுத்தாருன்னு தெரியாது, நான் என்ன பேசினேன்னு தெரியாது. உண்மையாவே ஆவியானவர் உண்மையாவே ஆச்சரியமா கர்த்தர் வழி நடத்தினார். என்னுடைய எல்லாருடைய ஜெபத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நினைச்ச ஆண்டவரே, என்னுடைய பிரேயர்லாம் இல்லப்பா, நான் 4 நாளை சுத்திட்டு வந்துட்டு ஒரு பிரேயரும் இல்லை. ஆனா எல்லாருடைய பிரேயர் தான்.
நீங்க இந்த நாளில அந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்திருக்கீங்கன்னு சொல்லி, அதனால எல்லாருடைய ஜெபத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே போல அடுத்த வாரம் சண்டையும் நாங்க ஒத்தக்கடை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போறோம். வந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் சாப்பாடு மட்டும் நாங்க கொடுத்தோம். ஆனா எனக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு இந்த சர்ச்சுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஃபேன் கூட இல்லாம, ஜன்னல் இல்லாம, ஒரு பாத்ரூம் இல்லாம, அப்படி ஒரு வேளை நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தினாருன்னா, ஏன்னா கர்த்தர் சொல்லுவார்ல, தாவீதுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் இப்படி நல்ல வீட்டுல இருக்கிறேனே, ஆனா கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயம் இல்லையே, கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயம் இல்லையேன்னு சொல்லி பரிதபித்த ஒரு காரியம். அதனாலதான் தாவீது இருதயத்துக்கு ஏற்ற மகனாய் காணப்பட்டான். அதனால நம்ம கர்த்தர் இப்ப கர்த்தர் தங்குகிற ஆலயம், கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அந்த ஆலயத்துல ஒரு குறைகள் காணப்படும் போது உண்மையாவே கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு வேலை கர்த்தருக்கு ஏவினாருன்னா, நான் ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்குறேன், அல்லது ஏதாவது ஒரு சின்ன காரியம், நான் சின்ன ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறாரு. நான் அவங்க போனதுனால எனக்கு தெரிஞ்சது. அதனால உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கிறோம். அதுக்காக நான் அதை ஷேர் பண்றேன். நான் ஷேர் பண்ண நினைக்கல. முடிந்தா நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்றதா இருந்தா அந்த பாஸ்டர் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? சரி, எல்லாருக்கும் நன்றி. நம்ம இப்ப ப்ரே பண்ணி நம்ம முடிக்கலாம். யாருக்கு எதுவும் பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குதா? யாருக்கு எதுவும் பிரேயர் பாயிண்ட்ஸ்? பிரைஸ் லார்ட் சில்லி. சொல்லுங்க ருத்தக்கா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நான் போன வாரம் 2 நாள் அட்டன் பண்ண முடியல. கர்த்தர் கிருபையில் நாங்க சரியான நேரத்துல வவரின்னு வந்து சேர்ந்தோம். அது 2-3 நாளைக்கு முன்னதான் இங்க வவரின்லாம் ஒரே பிரச்சனையா இருந்தது. கத்தாரெல்லாம் சொல்லிட்டு தகவல் வந்தது. அப்ப ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்துல வர முடியாதோன்ட்டு இருந்தோம். ஜெபிச்சிங்க, எல்லாருமே ப்ரேயர் பண்ணீங்க. எல்லாரும் பஹ்ரைன்ல உண்மையை சொல்ல போனா ஜெபிக்கிற மக்கள் அதிகம். பஹ்ரைன்ல எல்லா சபைகள்லயும் பாரத்தோட ஜெபிக்கிற ஒரு மக்கள் இங்க கல்ஃப் ஃபுல்லாவே இருக்கிறாங்க. கத்தார், அங்கங்க தமிழ் மக்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிற சபைகள். தமிழ் மட்டும் 40 இருக்குது பஹ்ரைன்ல. தமிழ் மட்டும் 40 குரூப், பல லாங்குவேஜ்ல இருக்கு. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் அந்த யுத்தம் வராம கர்த்தர் பாதுகாத்தார். ஏற்ற சமயத்துல என் தம்பியோட பிரயாணமும் அதே நாள்ல புறப்பட்டு வியாழன் கரெக்டா வந்துட்டான் காலையில. அப்புறம் என் அக்கா பையன் நாக்பூர்ல போக வேண்டிய காத்து இருந்துட்டு வீட்டுல வந்திருந்து எல்லாரும் ஒருத்தர் பார்த்து எங்க வீட்டுல தான் எல்லாம் வந்தாங்க. மீட் பண்ணி எல்லாம் பார்த்தா அவங்க நாக்பூர் அன்னைக்கே கிளம்பி சுபத்திரமா போய் சேர்ந்தாங்க. நாங்களும் 26 நைட்டு ஃப்ளைட் வந்து ரொம்ப அமைதியா சமாதானமா இருந்தது. அந்த ஃப்ளைட்ல வரும்போது எனக்கு ரொம்ப ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்தேன். ஏற்ற சமயத்துல வந்து வீடு வர கிருபை தந்தார். இங்கே பிள்ளைங்களை எல்லாம் பாதுகாத்தார். ஆஸ்திரேலியால இருந்து மகளும் மருமகனும் வந்திருக்கிறாங்க. ஜூலை 15க்கு ரிட்டர்ன் அவங்க. எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு ஒரே இதா சந்திக்கிறோம். பிள்ளைங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் பாராட்டின கிருபைக்கு நன்றி. இன்னுமாக அங்க ஒரு கடை கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது ஏதோ 3 அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு ரொம்ப நாளாக அலையணும். ரொம்ப டென்ஷனு. சிட்டிக்கு கோயம்புத்தூருக்குள்ள போய் எல்லாம் அலையணும். அதனால டைம் இல்லை அப்படிங்கிறதுனால சரி நார்மலா ஒரு அப்ரூவல் வாங்காம ஷெட்டு போடலாம், சின்ன ஷெட்டா போட்டு ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சர்ச்சில் உள்ள ஒரு ஃபேமிலி வந்து ஆல்ரெடி அவங்க மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. சரி அவங்க பொறுப்பை எடுத்து பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி நாங்க ஒரு செலவு பண்ணி கட்டிட்டு வந்துட்டோம். மோஸ்ட்லி பார்த்தா டாக்டர் புஷ்பலதா கூட ஹஸ்பண்ட் தான் எனக்கு மோஸ்ட்லி அதுல ஹெல்ப் பண்ணாரு. அவர் ஸ்டெப் எடுக்கலைன்னா நாங்க முடிச்சிருக்கவே முடியாது. இங்க வர்றது ரொம்ப தடைப்பட்டிருக்கோம். உண்மையில 2 வாரம் ரொம்பவுமே பாரப்பட்டு மணிக்கணக்கு பார்க்காம சிஸ்டரும் வீட்டுல அந்த மாதிரி பலவீனத்து இருக்காங்கன்னு கூட விட்டுட்டு வந்து இங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. எல்லாம் அங்கேயே இருக்கிறதுனால அவருக்கு எல்லாம் எந்தெந்த இடத்துல திங்ஸ் கிடைக்கும் தெரியும். இருந்து உண்மையா செஞ்சாரு. அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. அப்படி இருந்து முடிச்சு கரெக்டா நாங்க வந்து சேர்ந்துட்டோம். அந்த கடை வந்து இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இந்த அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா தேர்ஸ்டே ஈவினிங்கே அங்க ப்ரேயரும் வச்சுட்டோம். அங்க பாஸ்டர் கூப்பிட்டு சர்ச் பீப்புள் எல்லாம் என்னோட அக்கா மாமா எல்லாரும் வந்தாங்க. ஒரு ப்ரேயர், சின்ன ஒரு ப்ரேயர் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டோம். அது நடக்கட்டும். இன்னைக்கு டாரத் டீச்சர் சொன்ன மாதிரி அதான் நம்ம ஒண்ணுமில்லை இன்னைக்கு நமக்கு தாழ்வு மனப்பாடுறோம். மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கத்துடி பிள்ளைங்க நம்ம தான் மேலானவங்கன்னு சொல்லி நமக்கு தான் எல்லாம் வச்சிருக்காரு. அதிகாரத்தோட நம்ம ஆண்டர்கிட்ட கேட்கும் போதும் மனுஷங்கிட்ட பேசும்போதும் சரி, நான் ஒண்ணும் இல்லை எங்களுக்கு இப்படின்னு கஷ்டங்களை சொல்லாது அப்படி நம்மளை என்னைக்கும் உயர்வா வச்சு நம்ம பேசிட்டு இருக்கும்போது கத்த காரியங்களை வாய்க்க செய்வார். மோஸ்ட்லி அந்த இடம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 30 வருஷம் முன்ன அது வாங்கணும்னு நான் நினைச்சேன். அந்த ஏரியால லெஃப்ட் சைடு கொஞ்சம் 1 மைல் தூர பக்கம் மசூதி, இந்த பக்கம் 1 மைல் தூர பக்கம் ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்கு. அங்க சர்ச்சே கிடையாது அந்த வீதியில. எங்க வீடு இருக்கிற பக்கம் சர்ச் இருக்கு. அது கொஞ்சம் மெயின் சத்தி ரோடு, மெயின் பேங்க் பின்னாடி. ஆனா அங்க சர்ச்சு கடை. அப்ப எனக்கு அந்த ஏவுதல்னா அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் நிறைய வில்லேஜஸ் இருக்கு, தோட்டங்கள், வில்லேஜ். இப்ப இந்த பீப்புள் ரட்சிக்க பண்ணுவேன்னா அந்த நாள் 30 வருஷம் முன்னே பாரம் அவ்வளோ இருக்கும். ஆண்டவரே அந்த அவங்களுக்காக இந்த இடத்துல ஒரு
ப்ரேயர் ஹவுஸ் சர்ச்சுன்னு இல்லை, இங்கே ஒரு ஜெப எடுக்கப்படணுப்பா, இந்த இடத்துல ஒரு சபை கட்டணும் அப்படி மைண்டில் நினச்சி ஆனால் பொறுத்தனையாகவும் பண்ணலை. ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வருஷம் அப்படியே போச்சு. ஆனால் இப்போவும் ஜஸ்ட் ஒரு செட்டு தான் போட்டிருக்கு. அந்த இடத்துல தேவனுக்கு சித்தமானால் ஒரு ஜெபம், அது கடை ஒரு பக்கம் நடத்தி ஒரு சைடு ப்ரேயர் இதுக்கு வர்ற காலத்தில் அதை பண்ணலாம் அப்படின்னு என்னோட ஆசை. தேவனுக்கு சித்தமானால் அது வாய்க்க செய்வார். அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் அங்கே யாருமே இல்லை, ரொம்ப வில்லேஜஸ் இருக்கு. அதுக்காக அந்த இடத்துல தேவனுடைய நான் மகிமைக்காக ஏதோ காரியங்களை கத்தர் செய்யணும். அதுக்கு ஒரு அடித்தளமா இருக்கலாம், இது எனக்கு தெரியாது. என் கணவரோட முழு பிரயாசத்தினால்தான் பண்ணார். நான் கூட வேண்டாம் அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் முழு மூச்சா பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்போ ஜான்சேகர் அவரு அதான் டாக்டர் உங்க ஹஸ்பண்ட் தான், கொஞ்சம் வேலையெல்லாம் அவர் பார்த்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க தான் நடத்துறாங்க. சுவிசேஷம் பரவுனது தான். நமக்கு என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய காரியமா நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் அதுக்குண்டான வழிகளை திறப்பார். நமக்கு அது அதிசயமா இருக்கும், வேண்டான்னு கூட இருக்கும். ஆனா தேவ சித்தம் எதுவோ நிறைவேற்றுவார். நல்ல செய்திக்காக நன்றி. டைரக்ட் டீச்சர் இன்னும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். ஜெபிச்ச ஒவ்வொருவருக்கும் நன்றி. இங்க இருக்கிற 3 மாசமா இல்லை 6 மாசமா தெரியல, நவம்பர் லாஸ்ட்ல கிளம்பலான் இருக்கிறோம். அடுத்த அப்பாயின்மெண்ட்டே நவம்பர் லாஸ்ட் தான். டிசம்பர் 1 வீக் கூட போகுதுன்னு சொன்னாங்க. இருக்கிற காலங்கள் தேவன் சித்தத்தின்படி நடக்கணும். பிரியா வாழ்க்கைக்கு ஒரு காரியம் செய்யணும். பிரசன்னா ஸ்டானு சாம் கிருஷ்ணனுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. பிரசன்னாவோட 50th வந்து இன்னைக்கு ட்ராவல், அவங்க 50th அந்த ட்ராவலுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. பிரைஸ் லார்ட். ஓகேக்கா, உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு சாட்சி கத்தர் கிருபை செய்தார். வேற யாரும் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இன்னும் கூட சொல்றேன் சரி, நானு இன்னும் சொல்றேன். இந்த சாந்தன் ஒரு அக்காவுக்கு நான் பைபிள் கொடுத்துருந்தேன்ல, ஒரு இந்து அக்கா, ஒரு கிளாஸ்மேட், அவங்களுக்கு வந்து காலெல்லாம் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் வேலூர் போற அன்னைக்கு தான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் பார்க்க முடிஞ்சவங்க வீடு அங்கே தான் பார்த்தேன். ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருந்தாங்க, கால் வீங்கிடுச்சுமா அப்படி இப்படின்ட்டு. நான் ஆர்டர் பத்தி மறுபடியும் சொன்னேன், ஜெபிங்க தொடர்ந்து வேத்த வாசிங்கன்னு. அப்புறமா தான் வேற ஒரு அண்ணா எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு, கிட்னி ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அவங்கள போய் மீட் பண்ணவே முடியல, வந்துட்டோம். இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ண அந்த அக்காவுக்கு, ரொம்ப இப்படிமா கிட்னி ஒன்று போயிடுச்சு, ஒன்று 60% இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் வசன தெளிவு இல்லை அவங்களுக்குள்ள. இருந்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கா ஜெபிக்கிறக்கான்னு சொல்லிட்டு சாந்தாமணி அந்த அக்கா பேரு. தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் எல்லாம் புதுசா மாத்துவாரு, நம்பி இருங்கக்கா, வேத்த வாசிங்க. மறுபடியும் நான் கொடுத்ததுன்னு சொல்லி மறுபடியும் காலையில பேசினேன். மறுபடியும் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னன்னா, அங்கே ஒரு டெய்லர், நான் துணி தைக்கிற ஒரு டெய்லரு இந்து தான். அவர் இந்த யுத்தங்கள் வரும்னு சொன்னா என்ன வெளிநாடு போறீங்கன்றீங்க, இது மாதிரி பாம்பு போட போறாங்களாம், கத்தார் பக்கத்துல ஒரு ஃபேமிலி, அவங்க வேற அழுதுட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி போறேன்றீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணா, எல்லாம் இஸ்ரேல் கண்ட்ரி பத்தி தெரியும், கொஞ்சம் ஹிஸ்டரி பேசினார். இஸ்ரேல் கண்ட்ரி தெரியும், ஏன் இப்படி என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி சத்தியத்தை சொன்னேன். அவர்கிட்ட பைபிள் இருக்கு, அது வந்து மதமாத்து புக்கு கிடையாது. மனுஷனை படைச்சதுல இருந்து, வானம் பூமி படைச்சதுல இருந்து நம்ம செத்த பிறகு என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்னங்கிற எல்லா டீட்டெயில் ஒரு புக்கு உள்ளே இருக்கு, நான் கொண்டு வந்து தரேன், நீங்க வாசிங்கன்னு சொன்னேன். கட்டாயம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி நான் கொடுக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு டைம் இல்லை அடுத்த நாள் போறதுக்கு. அந்த ஆத்மாவுக்காகவும் ஜெபிங்க. இப்படிதான் ஆண்டர்கிட்ட சமூக சுவிசேஷத்தை சொல்றதும். வேதம் நிறைய இப்போ என்கிட்ட இன்னும் 200 இருக்கு, இன்னும் போல, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு. இனியும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. கர்த்தர் இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அந்த அவங்க நேம் வந்து சாந்தாமணி நோட்டவங்க, அவங்க பேரு அவர் பேர் தெரியலமா, டெய்லரு பேர் தெரியல. சரி ஓகேக்கா. ஓகேக்கா. ரெண்டு நேரத்துல பிஜேபி கேட்கும் போதுமே ஒரு சில பேர் பைபிள் இல்ல, நிறைய எல்லாருமே போட்டு வச்சு தாங்க வந்திருந்தாங்க. இப்படி சொன்னாங்க, இப்படி ஒருத்தவங்க வர்றாங்க, உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க வர்றாங்க அப்படி நோட்டீஸ் வச்சுதான் நாங்க போட்டோ கேட்டிருந்தாங்க, நோட்டீஸ் எடுத்து தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் போட்டு வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா யார்ட்டையுமே 1-2 பேர்ட்டு தான் பைபிள் இருந்தது. நான் என்ன பைபிளா இல்லையா அப்படின்னு, பைபிள்லாம் இல்ல அப்படின்னாங்க. சரி நான் அவங்க பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி பாப்போம்க்கா. அப்புறம் இன்னொரு பாஸ்டர் கூட கோத்தகில இருந்து வந்து மீட் பண்ண எனக்கு சமயம் கிடைச்சது. அவர்கிட்டயும் சொன்னேன், இந்த இர்லாஸ் மத்தியில ஊழியம் பண்றாரு, அவருக்கும் சொன்னேன், பைபிள் கட்டுறதுக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் வைக்க கூடாது, ஜஸ்ட் சும்மா கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்களை கொடுக்க சொல்லியிருக்கேன் அந்த வீட்டுல இருக்கிறவங்கள. மத்தபடி வேத புஸ்தகம் வந்து ரொம்ப கையில போகணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்க தொடர்ந்து. அவர் வந்து பிஜேபி அந்த ஆள். இத்தனைக்கும் அவங்க கடை வச்சிருக்கிறது வந்து சிஎஸ்சி சர்ச்சுக்கு போற ஒரு பிலீவரோட இதுலதான் கடை வச்சிருக்கிறாங்கனால அவர் அப்பப்ப சொல்லுவாராம். பட் வேத புஸ்தகம் அதுல எல்லாமே இருக்கு, யாருமே சொல்ல வேண்டியது இல்லைன்னா, கதை புக்கு மாதிரி படிங்க, கொஞ்சம் தமாசா பேசுவாரு. அவங்க ஒய்ஃபும் பக்கத்துல இருந்தாங்க, அவங்களையும் படிக்க வைங்க, யார்கிட்ட வேணும் சொல்லுங்க, அது மதம் மாத்துறதே கிடையாது, சத்தியம் மனுஷனா நிக்கிறீங்கன்னா உங்களை பத்தி தான் அதுல எழுதி இருக்குன்னு சொல்லிட்டேன். சரிம்மா கொண்டாந்து கொடுங்கன்ட்டாரு. அந்த மாதிரி
வேத புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம இருக்கிறோம். பட் வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து அங்க கம்மி தான். ஆவியானவர் ஒன்றும் வழி நடத்தணும். பிரேஸ்ல இருக்கும். ஓகேக்கா, ஓகேக்கா. சொல்லுங்க சர்மிளா சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இன்னைக்கு பாப்பா வந்து ஊருக்கு போகுது. அதனால அதுக்காக ப்ரே பண்ணணும். ஆக்சுவலா இங்க பிரச்சனை நடந்தபோது ரொம்ப பயமா இருந்தது. பயம்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு என்னடா அது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம இங்க நம்மள தெரியாத தேசத்துல தான் நிறைய ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறோம். இன்னும் அதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கவும் செய்றாங்க. இந்த இந்த பீப்புளெலாம் நிறைய ப்ரே பண்றாங்க அப்படின்றத பக்கம் பக்கம் நிறைய பேருக்கு தெரியவும் வருது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். 2வது வந்து பாப்பா டயத்துக்கு போக முடியாதோ, இது சண்டை பெருசாயிடுமோ, என் கணவர் இங்கே வர முடியாதோ, அந்த டயத்துக்கு வர முடியாதோ, இவ ஊருக்கு போக முடியாதோ, படிப்பு வந்து ஆயிருமோ அப்படிலாம் நினைச்சோம். இருந்தாலும் ஆண்டவர் மேல நம்ம பாரத்தை போடுவோம். பாரத்தை போட்டு நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பா நமக்கு எதுவுமே நடக்காது. நமக்கு எதுவுமே நடக்காது. நாள் பஹ்ரைன்னு சொன்னாங்க. ஒரு ஒரு வேற வேற பக்கம் தான் போணுச்சு. ஏன்னா மற்ற பக்கம்லாம் ஏர்ஃபோர்ஸ்ல அடிப்பாங்க வானத்துல. பஹ்ரைன்ல போட்டா தரையில தான் போடுவான். ஏன்னா நேவி தான் பஹ்ரைன்ல வந்து அமெரிக்கன் நேவி நிக்கிறனால தரையில போடுவாங்க. ஒரு குண்டு போட்டாலே பஹ்ரைன் முடிஞ்சு போச்சு. அப்படின்றனால ஆண்டவரே ஆண்டவரே நைட்டும் பகலும் அந்த ஜனங்க எல்லாரும் ஜெபிச்ச ஜெபம் பாருங்க. பஹ்ரைன் பக்கம் அந்த டார்கெட் திரும்பவே இல்ல. குறிச்ச நேரத்துல என் வீட்டுக்காரரும் வந்துட்டாங்க. இன்னைக்கு கரெக்டான அந்த போட்ட டேட்லயே பாப்பாவும் ஊருக்கு போறா. அவ நல்லபடியா போகணும்னு ஜெபிச்சுக்கணும் சிஸ்டர். அவ்வளவுதான். ஓகே சிஸ்டர், கண்டிப்பா பாப்பா டிராவலுக்காக ஜெபிக்கலாம். சரி, டைம் ஆயிட்டு நம்ம ப்ரே பண்ணி முடிக்கலாம். அன்பின் பரலோக கொடுத்திருக்கீங்க. பூமியில் எவைகளை கட்டுகள் அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஆண்டவரே புலவத்தில் எங்களை கட்டவிழ்ப்பீர்கள், அதுக்கு பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே ஆமாண்டவரை பிடுங்கவும் நாட்டவும் ஆண்டவரே தகப்பன் நீங்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த அன்புக்காய் உமக்கு நன்றி 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 அப்பா. உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனை உமக்காய் ஆண்டவரே ஏதாவது ஒண்ணு இல்லப்பா. உடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுற பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவர் காணப்பட என் தேவனை அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டு ஆண்டவரே ஜெபித்த அப்பா ஆண்டவரே பிரே நடத்தின அக்காவை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அக்காவை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க குடும்பத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சகோதர சகோதரிகள் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே எல்லா பிள்ளைகளும் நல்ல நிலைமைக்கு வந்தப்பா தேவனாம் மகிமைக்காய் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதா யோசிப்பை உயர்த்தினது போல ஆமாண்டவரே தகப்பனே அப்பா தானியேலை உயர்த்தினது போல ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரமப்பா 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 ஸ்தோத்திரமட்டா யாபேசை உயர்த்தினது போல ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தி ஆண்டவர் நான் மகிமைக்காய் எடுத்து நீங்க பயன்படுத்த போவதற்காக உமக்கு நன்றியப்பா. அதே போல எஸ்தல் ஜெபக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அப்பா சிறுவர்களையும் வாலிபர்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோட படிப்பை ஆசீர்வதித்து ஒவ்வொருவர் ஆண்டவரை சிறந்து விளங்கத்தக்கதாக என் தேவனை அனுக்கிரகம் பாராட்டும்படியா நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனும் நான் மகிமைக்காய் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆமாண்டவரே தகப்பனே நான் அது கூட நினைச்சேப்பா ஏசப்பா எங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாய் கொடுக்கலாமே என்று சொல்லி ஆண்டவரே ஆமாண்டவர் அதே போல வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னொரு பிள்ளையோட கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே தகப்பனே பல மடங்கு உங்களுடைய உலகத்துக்காய் செலவு பண்ணவும் செலவு பண்ண படவும் ஆண்டவரே கிருபை பாராட்டுங்கப்பா உமக்காய் அப்பா தகப்பனே ஏதாவது ஆண்டவர் ஏதாவது என்று சொல்லி ஏதாவதுபடி சித்தத்தை அறிந்து ஆண்டவரே தகப்பனே முழு மூச்சோடு செய்யத்தக்கதான கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. பரத்திலிருந்து கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. அப்பா ரூத்தக செய்யற ஊழியத்தில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே தகப்பன ஆமாண்டவரே பைபிள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த அப்பா ஆண்டவரே தகப்பன் அவங்க எல்லாரும் அந்த சத்தியத்தை ஆண்டவரே அப்பா வாசித்து உடைய நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. நான் கூட ஒரு சாட்சி கேட்டேப்பா. யாருமே எனக்கு சத்தியத்தை சொல்லல. ஆனா இஸ்ரேல்னு சொல்றாங்களா அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி ஆண்டவரே ஒருத்தர் ஆண்டவரே அப்பா ஒரு ஹிந்து பிரதர் அப்பா இதுவில் கூட ஒர்க் பண்றவங்க ஆண்டவரே வேதாந்தத்தை படிச்சு ஆண்டவரே தகப்பனே இப்ப ஒரு பெரிய உலக அப்பா பெரிய உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மகனாய் மாறி இருக்கிறது போல ஆண்டவரே தகப்பனே அப்பா அந்த சாட்சியை போல ஆண்டவரே ரூத்தக்காட்ட ஆண்டவரே யாரெல்லாம் பைபிள் வாங்கி இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக வாஞ்சோடு வருப்பத்தோடு படிக்கத்தக்கதாக ஆண்டவர் அதிமித்தமாக சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக உமக்குள் நிலைத்திருக்கத்தக்கதாக பிள்ளையுடைய குடும்பங்கள் அதில் அவர்கள் மூலமாய் அநேகருமாய் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை தாங்கப்பா. இனி யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே வேதாகம் போய் சேரணுமோ அதுக்கெல்லாம் போய் சேரத்தக்கதாக கிருபை கொடுங்கப்பா. எல்லாரும் அன்றே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லிருக்கீங்களப்பா. ஆமாண்டவரே எல்லாரும் கத்துக்கிட்டு அறிகிற அறிவில் வளரணுமே அப்பா. ஆண்டவர் வேதாகம் வேணுமே ஆண்டவரே வேதாகமத்தை ஆண்டவரே வேதாகம் மொழிபெயர்ப்பு செய்யற பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. அந்த ஊழி வளர்ந்த பிறகு கிருபை கொடுங்க. தேவையில சந்திங்க. இந்த மொழிகள்லாம் வேதாகம் மொழிபெயர்க்கப்படலை அந்த இடத்துல எல்லாம் வேதாகம் மொழிபெயர்க்கப்பட கிருபை கொடுங்க. எல்லா மொழிகளும் வேதாகம் அவருடைய கையில கிடைக்கட்டும்ப்பா. சுவிசேஷம் அதிவேகமாய் பரவட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் எங்க ஆண்டவர் எல்லா இடங்களும் எழுப்புதல் பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே தகப்பன் இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே தகப்பன் ஒவ்வொரு
ஒவ்வொரு ஊழியர் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க, ஒவ்வொரு வாலிபர்கள் எடுத்து பயன்படுத்துங்க. வாலிபர்கள் உமக்கு சொந்தமாய் மாறட்டும், வாலிபர்கள் உமக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே அப்பா பிரியாவுக்காய் ஜெபிக்கிறோம். பிறருடைய அப்பா வாழ்க்கை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அக்கா வாழ்க்கை செய்த எல்லா நன்மைக்கு நன்றி. எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் அப்பா அக்காவுடைய டிராவல் முடிக்காரன் கூட இருந்துச்சு நன்றி. பிரசன்னா டிராவல் முடிக்காரன் கூட இருந்துச்சு நன்றி. அவன் தம்பி டிராவல் முடிக்காரன் கூட இருந்துச்சு நன்றி. அவங்க அக்கா பையன் டிராவல் முடிக்காரன் கூட இருந்துச்சு நன்றி. எல்லா டிராவல்லையும் அதே போல எங்களுடைய டிராவல் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய காரன் கூட இருந்துச்சு அப்பா. அப்பா ஆண்டவரே ஒரு வீட்டுக்கு போயிட்டு உள்ள வருமான் இருக்குப்பா ஆண்டவரே தகப்பனே. அப்படிப்பட்ட ஆண்டவரே தகப்பனே அப்பா அப்பா தகப்பனே அப்பா அப்பா டிராவல்ல ஆண்டவரே ரூல்ஸ் இல்லாம ஆண்டவரே எவ்வளவு அப்பா தகப்பனே அப்பா அப்பா வண்டி ஓட்டுறாங்கப்பா. எவ்வளவு காரியங்கள் ஆண்டவரே தகப்பனே எவ்வளவு காரியங்கள் இருக்குப்பா. ஆனா என் தகப்பன் ஒவ்வொரு நாளும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. நன்றியப்பா. பெரிய வாழ்க்கையில ஆண்டவரே பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. ஆமாண்டவரே இந்த பக்கம் தேசத்துல இருக்கும்போது ஆண்டவரே தகப்பனே அப்பா தகப்பன் நவம்பர் மாசத்துக்குள்ள ஆண்டவரே பக்கம் மகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஷாமுக்கும் ஆண்டவரே பிரசன்னாவுக்கும் குழந்தை பக்கத்தை கொடுத்து நீங்க ஆஸ்வதிக்க போவதற்காக நன்றி. பிள்ளையோட வாழ்க்கையில புரிஞ்சு நிறைவேறப்போவதற்காக நன்றி. பிள்ளைகளை கூட நீங்க பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. அந்த கடை ஆரம்பிக்க இந்த கிருபை கொடுத்தீங்களா அதற்காக உங்களுக்கு நன்றி. இன்னும் அக்காவுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே தகப்பனே அந்த இடத்துக்கு ஆண்டவரே தகப்பன் அறியாத பிள்ளைங்க அந்த இடத்துல வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அக்காவுடைய கையின் பிரகாசம் இன்னும் ஆசீர்வதித்துக் கொடுங்க. இன்னும் அனைவருக்கு ஊழியங்களுக்கு செய்யத்தக்கதாக கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே இன்னும் பிள்ளையோட இன்னும் ஆசீர்வதித்து பிள்ளைகளை நீங்க உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்யப்பதற்காக நன்றி. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். அவனோட மகளுடைய டிராவல் நம்முடைய கரம் கொண்டு இருக்கட்டுப்பா. ஆமாண்டவரே எல்லா பயத்தை நீக்கி ஆண்டவரே. ஆமாண்டவரே தகப்பனே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரமா பயத்தை நீக்குகிற தேவனப்பா. ஆமாண்டவரே ஆமாண்டவரே அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ரசிக்கிற தேவனப்பா. எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ரசித்தீங்களா அதற்காக உமக்கு நன்றி. ஹஸ்பண்ட் நல்லபடியா நான் வந்து அப்பா ஆண்டவரே இந்தியாவில இருந்து பக்ரீன் வர கொடுத்த நன்றி. இப்ப மகளுடைய டிராவல் கரம் கூட இருக்க போவதற்காக நன்றி. தொடர்ந்து மகளுடைய படிப்பில் காரியத்தில் கரம் கூட இருக்க போவதற்காக நன்றி. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் கரம் கூட இருக்க போவதற்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. தொடர்ந்து நீங்க பகலின் தசத்தை பார்த்துக் கொள்ள போவதற்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அந்த சாந்தாமணி அந்த அம்மாவுக்கும் நல்ல சரி சூத்தை படத்தை கொடுங்கப்பா. அப்பா அந்த டெய்லர் அவங்களும் நல்லபடியாக ஆண்டவரே அவங்களுடைய வேத்தை அறிந்து கொள்ளத்தக்கதா அவனுடைய மகனாய் மாறத்தக்கதான கிருபை கொடுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பேபியக்கா குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உழைத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மன விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடுங்க. மகனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே தகப்பன். அதே போல லிப்ரோஸ் குடும்பத்துல குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கையில் பிரியாசல ஆசிரியத்து கொடுங்கப்பா. அம்மா பக்கத்துல கடை வச்சதுனால எங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னு சொன்னாங்களேப்பா என் தகப்பன். அப்ப நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க பாப்பளோட கையில் பிரியாசல ஆசீர்வதிங்க. நன்மை கிருபையும் தொடர கிருபத்தாங்க. ஷாம ரச்சிங்க அந்த குடும்பத்துல பெரிய சமாதானம் சந்தோஷம் நிலவ கிருபத்தாங்கப்பா. அப்பா கிரேசகா குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜஸ்டஸ் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சௌந்தரஸ்ட குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே லாவணேஸ்ட குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. செல்வி சிந்தியா குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா மேகனா குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே வந்திருக்கிற நாளை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. ஆமாண்டவரே 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 ஆமாண்டவர் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்பா. பாக்கியவதிகள் ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்தை கேட்கிறோமே. உடைய அப்பா உடைய அப்பா சத்தியத்தை அறிந்து கொள்றோமே. உடைய அப்பா உடைய ஆலோசனைகள் பெற்றுக்கொள்றோமே. அதற்காக உமக்கு நன்றி. அப்படியோட சாய்க்கத்தை பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்களே. அப்ப அந்த ஊழியத்தை தந்தீங்களே அதற்காக உமக்கு நன்றி. அப்ப அந்த ஊழியத்து மித்தம் என்ன அநேகர் பயனடைய கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை கொடுத்து நன்றியப்பா. அதுக்கடுத்து எல்லா வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுங்க. உமக்கு தான் எழுப்பி பிரகாசிக்க கிருபை கொடுங்க. ஆண்டவரே யார் இருக்கலாம் ஜெபித்துக் கொண்டு வந்தோம் எல்லாருடைய வாழ்க்கையில பேர் அற்புதத்தை செய்யுங்க. அந்த அப்பா அந்த சபையுடைய தேவையெல்லாம் நீங்க சந்தித்து கொடுங்க. துதிகரமையும் எல்லாமே எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூக்கா. தேங்க்யூ டாரதிகா. தேங்க்யூ அந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செல்வி நீ ஸ்டார்ட் பண்ணவும் எனக்கு கரண்ட் போயிட்டு இருக்கு. பிரேயர் பிடிச்சி ஆமா கோயம்புத்தூருக்கு போனோம்னு சொன்னா அது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பிரயாணத்துக்காக ஜெயிச்சிங்கன்னா அதோட சடன் பிறகு எப்படி சொல்லி கட் பண்ணி வந்து அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ரெண்டும் பிறகு குறிப்பா வந்துட்டு ஓ ஓகே ஓகே நேரம் இருந்திருக்கு. அது முடிக்கவும் கரெக்டா நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. செல்வி இந்த கொஸ்டின்ல அனுப்பிட்டு இருக்கல அது வந்து இனி பழையபடி கண்டினியூ ஆகுமா? முடிஞ்சாச்சு அப்படின்னா எங்க தங்கச்சி பாத்திமா? ஆமாக்கா புதிய ஏற்பாடு 2 தடவை வச்சு முடிச்சாச்சு.
சரி 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 சரியா. அப்ப மறுபடியும் ஆமாக்கா நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப இங்க சரி கொஞ்சம் சரி. இருக்கிறதுனால 2 மாசம் கொஞ்சம் பிஸியா இருக்குக்கா. அது எல்லா போட்டு இருக்கு. அதான் ஒரு ஆமா. பாக்குறேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு கொஞ்ச நாள் செல்வி பிஸியா இருக்கிறா. அதுக்கு அது உங்களுக்கு படிச்சுட்டு படிக்காம இருந்தா ஒரு மாதிரி இருக்கனா. சரி தரவா வழி நடத்துறபடி செய்வா அப்படின்னேன். சொன்னா எல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னா இனி எப்படியே தெரில அப்படின்னா. ஓகே. ஓ. அதான் இன்னொரு குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டதுனால இன்னொரு குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் அவங்கள. அப்படியா? சரி 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 சரி. கியூஸ் தங்கச்சி பிள்ளை. ப்ரோக்ராம்ல ஆமா. அதுவும் பைபிள் கியூஸ் ஒண்ணு நடத்துறாங்க. அதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரி 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 சரி. ஓகேக்கா. ஓகேக்கா. தேங்க்யூக்கா.